ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சீனிவாச பெருமாளுக்கு கல்யாணம் நடக்கணும், சீனிவாச கல்யாணம். இப்போ யாருக்கு நம்ம படையல் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இப்போ அவரே சொல்கிறாராம், அஹோபிலத்தில் இருக்கிற நரசிம்மருக்கு போடுங்க அப்படின்னாராம். ஏன்னு கேட்டது சொன்னாங்களாம், ஸ்ரீசைலம் இருக்கே அது தலை, அஹோபிலம் வயிறு, திருப்பதி பாதம், மூணும் ஒன்றே தான்னாராம். ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனம் சிவன், இது வயிறு அக்னி நெருப்பு நரசிம்மர், பாதம் விஷ்ணு. அதனால் நீங்கள் நரசிம்மருக்கு போடுங்கன்னு சொன்னாராம். இந்த மாதிரி நீங்கள் நரசிம்மருக்கு இன்றைக்கு ஜெயந்தி கொண்டாடுகிற போது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உலகத்தில் ரெண்டாவது விஷயம் இல்லை. ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லாருக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லையனம் கொட்டாமோ. ஒரு பேர் அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் சாஸ்திர நாமம் சொல்லி அவரை பூஜை பண்ணுறோம். இப்போ ஏதவன் ஊர் ஏதவன் பேர், யார் உற்றார் யார் அயலார், அவனுக்கு வேண்டியவங்க யார் வேண்டாதவங்க யார், அவனுக்கு ஊர் என்ன பேர் என்ன எதுவும் கிடையாது. கடவுள் ஒருத்தனே தான். இப்போ பேராயிரம் பரவி வானூரும் ஏத்தும் பெம்மான், தேவர்கள் கூட ஆயிரக்கணக்கான பேர்களை சொல்லி கும்பிடக்கூடியவன் தான் இறைவன் சொல்லக்கூடியவன். அவன் எல்லாவற்றையும் கடந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்கிறதுனால்தான் அவனுடைய பேர் என்ன, கடவுள். கட உள் உங்ககிட்ட மாத்திரம் இல்லை, ஈயரும்பு முதலாகி எல்லார்கிட்டையும் அதே கடவுள் தான் இருக்கான். அதனால தான் வள்ளலார் சொல்வார், எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே அப்படின்வார். அண்டு யார் எந்த ஃபார்மில் வந்து கும்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஃபார்மில் கும்பிட்டுக்கலாம், அதில் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. யூ கேன் வர்ஷிப் இன் எனி ஃபார்ம். அந்த இதில் வந்து பெருசு சின்னது இந்த ரூப பேதங்கள்லாம் உங்களுக்கு வேண்டியதில்லை. ஒரு காலத்தில் ரத்தனகிரியில் ஒரு சாமி இருக்கார் இல்லையா, பாலமுருகன் அடிமை சுவாமிகள். அவர் முருகனை தவிர எந்த சாமியும் கும்பிட மாட்டேன்னு ஒரு பிடிவாதத்தில் இருந்தார். காஞ்சி மகாபெரியவர் மார்ச் 16, 1984 ரத்தனகிரிக்கு போய் அவருக்கு ஒரு வெள்ளெருக்கம் பிள்ளையாரை கொடுத்து, இதை வச்சு பூஜை பண்ணு, கோயில் திருப்பணி எல்லாம் தடையில்லாமல் நல்லா நடக்கும்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. அவர் என்ன கூப்பிட்டு, நான் முருகன் தவிர எந்த கடவுளையும் கும்பிட்றதில்ல, இதை நீ வச்சு பூஜை பண்ணிட்டார். நான் தான் இன்றைக்கி வரைக்கும் வச்சுருக்கேன். ஆனால் அதே ரத்தனகிரி சாமி பின்னால் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கடவுளுக்கும் கோயில் கட்டுறாரு. அவங்க ஊரில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, குலதெய்வம் மாதிரி அவங்களுக்கு. அதில் அந்த அவர் தான் செலவு பண்ணி கோயிலெலாம் கட்டினார். அந்த கும்பாபிஷேகத்தன்னைக்கு எல்லாம் கூட்டின்னு போயிருந்தார். அவங்க ஊர் கோயில், கிராமத்து கோயில் கூட்டின்னு போயிருந்தார். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா துர்கை சப்தமா கன்னிமார்கள் எல்லாருக்கும் கோயில் கட்டியிருக்காரு, எல்லா கடவுளையும் கும்பிட்றாரு. எல்லாரும் அப்படி தான் ஆவாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு வைராக்கியம் இருக்கும், நான் இதை தான் கும்பிடுவேன் இதையும் கும்பிட மாட்டேங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது நாளடைவில் நமக்கு தெரிஞ்சு போகிறோம். ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், ஃபேனு அதுதான், மைக்கு அதுதான், லைட்டு அதுதான் எல்லாம். அப்போ எலக்ட்ரிசிட்டிங்கிறது கடவுள்னா, நீ பார்க்குற ராமனும் கிருஷ்ணனும் இயேசுவும் புத்தனும் முகமது நபியும் எல்லாம் யூட்டிலிட்டிஸ். அதனால் பேதங்கள் இல்லை, ரூப பேதங்கள்வாங்க, உருவத்தில் எந்த பேதங்களும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அல்டிமேட் இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார்னா அவர் காளி உபாசனை பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ காளி உபாசனை பண்ணுறதுனால மற்ற கடவுளை வெறுக்கணும்னு இல்லை. ராமசரத்குமார் சாமி ராமரை வந்து உபாசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் இருந்ததே திருவண்ணாமலையில் தான் இல்லையா. ஸோ யாராக இருந்தாலும் அப்படி தான். அண்டு இந்த பாவனைகள் ஆரம்ப காலத்தில் இருக்கும், அதாவது என்னுடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஒய்ஃப் உங்கள் வீட்டுக்கு வந்தவுடனே அவளுக்கு யார் ப்ரியாரிட்டி, அவளுடைய ஹஸ்பண்ட் தான். அவளுடைய ஹஸ்பண்ட் அவளுக்கு ப்ரியாரிட்டிங்கிறதுனால மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்களெல்லாம் அவங்க வெறுக்க தேவையில்லை. யூ கேன் டிஃபைன் ரிலேஷன்ஷிப். எங்கள் ஹஸ்பண்ட் இவர், மற்றவங்கெல்லாம் அவருக்கு சொந்தக்காரங்க. அதனால் உனக்கு எந்த கடவுளை பிடிக்குதோ அந்த கடவுளை நீ கும்பிட்டுக்கலாம். அந்த கடவுளுடைய இன்டர்ரிலேட்டடாக இருக்கிற ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நீ தொட்டுக்கலாம். எதுவுமே ப்ராப்ளம் வரப்போவதில்லை. இதெல்லாம் தெரியாமல் தான் ஜனங்க அடிச்சுக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிச்சு ஒரு காலகட்டத்தில். இந்த உலகத்தில் மக்களுக்கு ஈகோன்னு ஒன்று இருக்குது, வேனிட்டின்னு ஒன்று இருக்குது.
வேனிட்டின்னு நமக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் தெரிஞ்சதாக காட்டிக்கிற ஒரு பாவனை. அண்டு எனக்கு தெரிஞ்சது தான் கரெக்டு, நான் பூனைக்கு 3 கால்னு சொன்னால் 3 கால் தான், 4ன்னா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது இன்னொரு விதமான ஃபால்ஸ்ஹுட். அதனால் இந்த உலகத்தில் மதத்தினுடைய பெயரால் வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே மக்களுடைய அறியாமையை தவிர, ஒரு ஹை லெவலுக்கு நீ திங்க் பண்ணுற போது உனக்கு எல்லாமே ஒன்றும் தெரியும். ஏகன் அநேகன், ஒரே ஆள் தான் எல்லாமா இருக்கான். அதனால் நீங்கள் நரசிம்ம ஜெயந்தி கொண்டாடுகிற போது வெங்கடாஜலபதி சொன்னார் இல்லையா, நரசிம்மருக்கு நீங்கள் படையல் போடுங்க, ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனரும் நரசிம்மரும் நானும் 3 பேரும் ஒன்றே தான் அப்படின்னு வெங்கடாஜலபதியே வாட்ச் பண்ணிக்கிறார். அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், ஆனானப்பட்ட ஆதிசங்கரர், மண்டன மிஸ்ரர், சரசவாணி, பிரம்மா சரஸ்வதி அவங்க 2 பேரும் காசியில் அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டு அவங்கள கூட்டின்னு வராரு. அப்படியே பாத யாத்திரையாக வந்துட்டுருக்கிற போது கண்டிஷன்ஸ் அந்த அம்மா சொல்லிச்சு, நான் வந்து பின்னால் வருவேன், நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு. ஸோ அந்த அம்மாவுடைய கால் சதங்க ஜல் 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 சத்தத்தை கேட்டுக்கிட்டு இவர் வந்துக்கிட்டே இருக்கார். சிருங்கேரிக்கு வர்றாரு. சிருங்கேரியில் ஒரு நிறை கர்ப்பிணியான தவக்கல் இல்லை, அதுக்கு ஒரு பாம்பு கொடை பிடிச்சினுக்குது. என்ன ஆச்சரியமாக இருக்கு, தவக்களை சாப்பிட வேண்டிய பாம்பு கொடை பிடிக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்கள கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இந்த இடம் ஒரு புண்ணிய பூமிங்க. ரிஷ்ய சிருங்க மகரிஷி, ரிஷி சிருங்கம்னா நெத்தியில் கொம்பு மொழிச்சவர், அவர் தவம் செய்கிறார் இந்த இடத்துல. அதுதான் சிருங்ககிரி, ரிஷ்ய சிருங்ககிரி, சிருங்கேரி. இப்போ கூட இங்கேருந்து 5 மைல் போனீங்கன்னா கிக்கேன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சிவலிங்கத்தில் பாதி சிவன் பாதி நரசிம்மர். நரசிம்மருடைய இவர் நரசிம்மரில் ரிஷ்யசிருங்க மகரிஷி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். மலை மேலே வருஷத்தில் ஒரு நாள் இந்த மடாதிபதிகள் போய் படையல் போட்டு வருவாங்க. அதுக்கு பேரே வந்து நரசிம்மோனம். அங்கே இப்போ கூட நைட்டில் போனாக்கா ரத்த வாடை அடிக்குதுன்னு பேசிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. ஸோ ஆதிசங்கரர் சரி இது ஒரு புண்ணிய பூமி, எப்போ ஒரு தவக்கலைக்கு பாம்பு கொடை பிடிக்குதோ அங்கே தர்மம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல கோயில் காட்டலான்னு ஆரம்பிக்கிறார். அப்போ அவருடைய 4 மடங்களில் முதல் மடம் சிருங்கேரியில் வந்ததுக்கு இதுதான் காரணம். ஃபஸ்ட்டு சிருங்கேரி, ஜோதிர் மடம், பூரி ஜெகநாத், நீங்கள்லாம் வந்து பத்ரிநாத் யாரும் போகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒன்று துவாரகா. 4 இடத்துல இருக்குது மடங்கள். 4 சிஷ்யர்களில் 4 இடத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணி நீங்கள்லாம் எங்களோட பூஜையெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொன்னார். ஆதிசங்கர் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் பத்ரிநாத்துக்கு போகிறாரு. அங்கே வந்து தப்த குண்டம்னு பேர். தப்தன்னா சுடு தண்ணி. அதில் இப்போ கூட நீங்கள்லாம் குளிக்கலாம். தண்ணி எப்பயுமே வெதுவதுன்னு இருக்கும். ஒரு 6 மாதம் பனி மூடிட்டு கோயிலை சாத்திட்டு ஜோதிர்மட்டுக்கு வந்துடுவாங்க எல்லோரும். அப்போ அங்கே இருக்கிற மிலிட்ரிக்காரங்க, அங்கே இருக்கிற சாமியாருங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, உருளைக்கிழங்குல அதை ஒரு டவலில் கட்டி அந்த சுடு தண்ணியில் இப்படி பிடிச்சி அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி அந்த தப்த குண்டம் அந்த இடத்துல இருக்குது. சில இடங்கள்ல இன்னும் இருக்குது. மணிகர்ணிக்கான்னு ஒரு இடம் இருக்குது. இமாச்சல் பிரதேசெல்லாம் தாண்டி போனீங்கன்னா அங்கே குருநானக் தவ பண்ண ஒரு கொங்கல்லாம் இருக்குது. அந்த தப்த குண்டத்தில் கிடைச்சது தான் உங்கள் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய அருபலட்சுமி. அதாவது நீங்கள் காமாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ணிவிட்டு அந்த குங்குமத்தை இப்படி சுற்றி வந்து அந்த அருபலட்சுமி மேலே தடவி உங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு போங்கன்னு சொல்லுவாங்க அந்த கோயிலில். ஏன்னா அந்த அருபலட்சுமி தான் அங்கே பத்ரிநாராயணன் கோயிலில் இருந்த சுடுதண்ணியில் அவர் கிடைச்சது ஆதிசங்கரர். காஞ்சி கோயிலில் முதல்ல அருபலட்சுமி தான் இருந்தது. பின்னால் கொஞ்சம் ஜனங்களுக்கு திருப்தியாக இருக்கணும் பூஜை பண்ணுறதுக்குங்கிறதுனால இப்போ இருக்கிற காமாட்சி அம்மன் சிலையை வச்சுட்டு அருபலட்சுமியை சைடில் வச்சு இங்கே பூஜை பண்ணிட்டு இந்த குங்குமத்தை போட்டு எடுத்துன்னு போங்கன்னு சொன்னாங்க. அப்போது எப்பயுமே நாராயண சகோதரிங்கிற முறையில் லக்ஷ்மி அங்கே கிடச்சி காமாட்சியை இங்கே வந்துடுச்சு. அங்கே தான் வந்து பத்ரிநாராயணன் இருந்தார். அவர் இன்னொரு சாலகிராமமாக இருந்தார். நீங்கள் பத்ரிநாராயணன் கோயிலில் பார்க்குறது அலங்கார வடிவம் தான். உண்மையில் அதில் என்ன இருக்குதுன்னா ஒரு கேது பகவான் வடிவத்தில் இருப்பார். ஒரு கேதுவோட ஃபேஸில் இப்படி சப்பளங்கால் போட்டுட்டு இப்படி உட்காந்துருப்பார். சந்தனத்தில் தான் அவருக்கு கிரீடெல்லாம் வச்சு கை காலெல்லாம் டெக்கரேட் பண்ணி நாராயணன் உட்காந்துருக்கிற மாதிரி அங்கே உங்களுக்கு காட்டுவாங்க. அது ஒரே தப்த குண்டத்தில் வந்த 2 சாலகிராம கற்கள், 2மே ஆதிசங்கரர் தான் பரிசு பண்ணார். பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, கேரளாலேருந்து நம்பூதிரியில் கூட்டின்னு போகிறார். கண்ணனூர் சைட்லேருந்து அவங்கள ஒவ்வொரு கோயிலில் விட்டு இங்கே நீங்கள் பூஜை பண்ணுங்க, நீங்கள் பூஜை பண்ணீங்க. இன்றைக்கி வரைக்கும் அந்த நம்பூதிரி அவர் கொண்டு போய் விட்டார் இல்லையா, அந்த வம்சத்தில் வந்தவங்க தான் பத்ரிநாராயணன் கோயிலில் சீஃப் பிரீஸ்ட்.
லோக்கலாக இருக்காங்க இல்லையா, யூபி ஐருங்கெல்லாம் ராவத்துன்னுவாங்க, அவங்கெல்லாம் அசிஸ்டண்ட் ப்ரீஸ்ட்டுங்க தாங்க. அந்த கேரளாலேருந்து போனவங்க தான் இன்றைக்கும் இருப்பாங்க. நீ பத்ரிநாராயணனை பார்த்துட்டு இப்படி இறங்கி வந்தோடனே ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அங்கே ஒரு கேரளாலேருந்து போன நம்பூதிரி ஒருத்தர் உட்காந்து இருப்பார். இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ பல விஷயங்கள் பூமிக்கு போய் மறைஞ்சு போச்சு, தண்ணியில் மறைஞ்சு போச்சு. பின்னாலே யாரோ ஒரு மகான் அதையெல்லாம் எடுத்து அந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் வந்திருக்கிறது தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கோயிலெல்லாம். அதனால் ஆதிசங்கருடைய கண்ட்ரிபியூஷனுங்கிறது ரொம்ப பெருசு. அவர் சனாதன தர்மம் 72 மதங்களுடைய ஆன்ஸ்லாட்னுவாங்க, கண்டனம் முண்டனம்னுவார் பரமச்சேரர். அதில் அழிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் தான் எல்லாரையும் ஆர்கியூ பண்ணி எல்லாரையும் கெளிச்சு நம்முடைய சனாதன தர்மத்தை நிலைநாட்டிட்டு எல்லா இடத்துலையும் கோயில்கள் புனருத்தாரணம் பண்ணது, அந்த கோயில்களுக்கு எப்படி பூஜை பண்ணணும், என்ன பண்ணுங்கிறது, ஜனங்க அடிச்சுக்காமல் பூஜை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு மதங்களை 6ஆக வகுத்தார். பிள்ளையாரை கும்பிட்டா கானாபத்தியம்னு பேர், முருகரை கும்பிட்டா சௌமாரம்னு பேர், அப்புறம் அம்பாளை கும்பிட்றது, விஷ்ணுவை கும்பிட்றது, சிவனை கும்பிட்றது, அண்ட் சூரிய நாராயணனை கும்பிட்றது. இப்படி 6 விதமாக கடவுளை கும்பிட்றதுக்கான வழிமுறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சி இந்த சாமிக்கு இந்த மந்திரம் சொல்லணும், இப்படி பூஜை பண்ணணும், அப்படியெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஷண்மதங்களை ஸ்தாபித்தவர் யார்? ஆதிசங்கர். அதனால் அவர் போதித்த சாதித்த விஷயங்கள் தான் இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குது இந்த மண்ணில். அவர் மிகப்பெரிய கண்ட்ரிபியூட்லாம் பண்ணார். அந்த வம்சத்தில் வந்தவங்க தான், அந்த வழியில் வந்தவங்க தான் உங்கள் சிருங்கேரி மடாதிபதிகள், பூரி ஜோதிர்மட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் இங்கே காஞ்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படி வந்தவங்க தான். இன்ஃபேக்ட் முதல்ல இருந்தது 4 மடம் தான். காஞ்சி மடம் முதல்ல கும்பகோணத்தில் இருந்தது. அங்கே வைசூரியோ கால்ராவோ வியாதி வந்தபோது அங்கேருந்து இங்கே வந்தாங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்தாங்க. பரமாச்சாரியார் மாதிரி ஒரு அப்பளுக்கு கற்ற ஞானி இருந்ததுனால காஞ்சி மடம் ஃபேமஸ் ஆச்சு. பிரைம் மினிஸ்டர்ஸு பிரசிடென்ட்ஸ் எல்லாம் போய் கும்பிட்றாங்கங்கிற ஒரு பாவனையில் அது பெருசாச்சு. அதர்வைஸ் 4 மடம் ஆதிசங்கரர் முதல்ல ஸ்தாபனம் பண்ணது. ஆதிசங்கரர் காஞ்சியில் சர்வஜ்ஞ பீடம் ஏறிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் அங்கே ஏறல, கேதார்நாத் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் கேதார்நாத் கோயிலுக்கு பேக் சைடில் இந்த இடத்துல ஆதிசங்கரர் மலை மேலே போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் மலை மேலே போன இடத்துல தான் ஒரு தண்டம் மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து அவர் போனாருன்னு வச்சுருப்பாங்க. இது எப்படி நடக்குதுன்னா, நீங்கள் படிப்பீங்கள்ல, இடத்த கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதுன்னு, அந்த மாதிரி திருவண்ணாமலையில் முதல்ல இருந்தவர் இடைக்காடர். இடைக்காடர் யார்? வேணுகோபாலன், இடையன் காடன். காட்டில் இடையனாக இருந்து மாடுகள் எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், அவன் தான் இடைக்காட்டு சித்தன், அவன் தான் வேணுகோபாலன். அவர் இருந்த இடத்துக்கு உங்கள் அண்ணாமலை சித்தர் வர்றாரு, எனக்கு இந்த இடத்த கொடுங்கன்றார். சரிப்பா அப்படின்னு அவர் திருக்கோவிலூரில் போய் தபோவனத்தில் செட்டில் ஆகிடுறாரு. அப்போது அருணாச்சலேஸ்வரர் இருக்கிற இடம் யாருக்கு முதல்ல சொந்தம்? வேணுகோபாலன், இடைக்காடனுக்கு சொந்தம். திருவண்ணாமலையில் அவர் தான் இருந்தார், இடையன் காடன். அந்த மாதிரி முதல்ல இன்னைக்கு நீங்கள் பார்க்குற பத்ரிநாராயணன் கோயில் இருந்தவர் கேதார்நாத் பகவான். அங்கே போய் பத்ரிநாத்காரர் எனக்கு இந்த இடம் பிடிச்சிக்குதுன்னா சரி நீங்கள் இருந்துக்கோப்பா அப்படின்னு பத்ரிநாராயணன் அங்கே விட்டு இவர் நேராக கேதாருக்கு போகிறாரு. கேதாருக்கு போனால் அங்கே ஈசானேஸ்வர் பகவான் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் பார்க்குற பிள்ளையார் சன்னதி மாதிரி ஒன்று இருக்கும் கேதார் சன்னதிக்கு பக்கத்தில், அவர் தான் அங்கே இருந்தார். கேதார் பகவான் நான் இங்கே வந்துட்டேன்னு சரி நீ இங்கே இருந்துக்கோன்னு சொல்லிவிட்டு ஈசானேஸ்வர் பகவான் இன்னும் மேலே போயிட்டார். யாரெல்லாம் தவம் செய்கிறாங்களோ அவங்க அதுக்கு பின்னால் யாராவது கேட்டால் அந்த இடத்த அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க இன்னும் மேலே போயிட்டே இருப்பாங்க. ஆன்மீகத்தில் ஒரு கண்டென்ட்மெண்ட் வந்துச்சு, இன்னும் ஜனங்க இவங்களுக்கு தொண்டு செய்யணுங்கிற மாதிரியான மைண்ட் செட்டிலெலாம் தாண்டி மேலே போயிடுறாங்க. நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு அப்படி கண்ண முடியுன்னு உட்காந்துக்கணும்னு நினைக்கிற நிலை இருக்கும். இங்கெல்லாம் சோழிங்கபுரம் போகிறீங்க, அங்கே நரசிம்மர் இருக்கார். நரசிம்மர் 64 சதுரமாக அங்கே உட்காந்து இருக்கார். அதுக்கப்புறம் 24 சதுரத்துக்கு முன்னால் ஆஞ்சநேயர் அங்கே போகிறார். நரசிம்மர் சொல்கிறார், இந்த ஜனங்கள்லாம் என்னை தவம் பண்ண முடியாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அதனால் என்னுடைய சங்கு சக்கரம் ஒன்று கொடுத்துட்றேன், பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்றேன். என்ன சோழிங்கபுரம் முதல் மலை ஏறி நரசிம்மனை கும்பிட்டுட்டு எதிர்மலையில் நீ உட்காந்துக்கோ, உன்னை யார் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு என் சார்பில் நீயே வரம் கொடுத்துரு, இந்தா உனக்கு நான் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயரை அங்கே உட்கார வச்சுட்டார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சங்கு சக்கரத்தோடு எதிர்மலையில் உட்காந்துருப்பார் சின்ன மலையில். நீங்கள் நரசிம்மர்கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு இங்கே போய் வரம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி.
இப்படி எவ்வளோ மகான்கள் மகனீயர்கள் அவங்க பூஜை பண்ணிகிட்டு இருந்த இடத்த விட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு கீழே வர்றவங்களுக்கு டிஸ்டர்ப் வேணான்னு சொல்லி மேலே போய் உட்காந்துக்கின பல புராண கதைகள் நம்மக்கிட்டலாம் இருக்குது, நம்முடைய வரலாற்றில் பதிவாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து ஒன்று பரமாச்சாரியாருடைய ஆராதனை நாளுங்கிறீங்க. அந்த நான் சொன்ன காஞ்சி மடம் எப்படியெல்லாம் வர்றது, எப்படி மகான்கள் வர்றாங்க, ஒரு ஆதிசங்கரால் இதெல்லாம் சாதிச்சதுன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நரசிம்மர், அந்த நரசிம்ம ஜெயந்தி எப்படி வந்ததுங்கிறத நம்ம சொல்கிறோம். வைகாசி விசாகம்னா முருகன் உங்களுக்கு தெரியும். ஸோ உலகம் பூராவும் அழிஞ்சு போகுது. ஒரு நேரம் அழிஞ்சு போகிற போது நாரதர் அப்படியே ரவுண்டில் போயினேங்கிறாரு. எல்லாமே அந்த இருட்டாக இது ஒன்றுமே இல்லை. எந்த இடத்துலையும் பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மரத்துலேருந்து ஒரு ஜோதி மாதிரி தெரியுது. இவர் அங்கே போய் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா முருகப்பெருமான் அந்த மரம் இல்லையா, மாமரம், அங்கே உக்காந்துட்டு தவம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ உலகமெல்லாம் அழிஞ்சு போனால் கூட அழியாத ஒரு மாமரம். அந்த மாமரம் 4 வேதங்களை 4 கிளைகளாக கொண்டது. அதுக்குள்ளே ஏக ஆம் மரம்னா, ஒரு ஆம்னா மாமரம், மரம் ஏக ஆம் மரம், ஏகாம்பரம், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அதுக்குள்ளே முருகன் உட்காந்துருக்காரு. அதனால் இன்னைக்கு கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த மாமரத்துக்கு பக்கத்தில் ஒரு முருகன் சன்னதி இருக்கும். அங்கே ஒரு பாட்டி எழுதி வச்சுருப்பாங்க, மூவிரும் முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராளு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி போற்றின்னு எழுதியிருப்பாங்க. காஞ்சியில் மாமரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய செவ்வேல்னா முருகப்பெருமான், அவனுடைய அடியை நான் தொழுகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ உலகமெல்லாம் அழிந்து போனாலையும் அழியாத ஒரு இடம் காஞ்சிபுரம். அதனால தான் அதுக்கு அவ்வளோ பெரிய, அதனால தான் நகரேஷு காஞ்சின்னுவாங்க. எல்லா நகரங்களிலும் சிறப்பானது காஞ்சிபுரம் சொல்லுவாங்க. நான் ஆன்மீகத்தில் ஐ வாஸ் டூயிங் சாதனா. அப்போ எனக்கு ஒரு காட்சி கிடச்சிது. இதே மாதிரி நாரதர் பார்த்த மாதிரியே உலகெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. ஒரே ஒரு இடத்துல ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் உள்ளே போய் எட்டி பார்க்குறேன். பார்த்தா அங்கே தண்டத்தை வச்சுன்னு பரமாச்சாரியார் உட்காந்துருக்கார். எங்கள் கூட ஒரு 11 பேர் இருக்காங்க. இப்போ நான் பார்க்குற காட்சியில் பரமாச்சாரியார் ஒரு ஜோதியாட்டம் உட்காந்துருக்காரு. ஒரு 11 பேர் கூட இருக்கா. அவர் என்னை பார்த்து கேட்குறார், அவளெல்லாம் ஆகாரம் பண்ணினாலா, அவளெல்லாம் நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிறார். அப்போது ஒரு காலத்தில் காஞ்சிபுரத்தில் நடந்த அதே காட்சி திருப்பியும் காஞ்சிபுரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக சொல்கிறேன், அதே மாதிரி காட்சி திருப்பியும் வரலாம். அப்போது அந்த மரத்தடியில் உட்காண்டிருந்த முருகப்பெருமான் இல்லையா, அவர் பேர் என்ன, சாமிநாதன். காஞ்சி மகாபெரியவர் பேர் என்ன, சாமிநாதன். பரமாச்சாரியார் ரோட்டில் போயிட்டுருக்கார் திருவண்ணாமலையில். ரமணாசிரம் வாசலில் நிற்கிறாரு. அவங்க ரமணருடைய சிஷ்யங்கள்லாம் வராங்க. வந்து நாங்கள்லாம் ரமணருடைய சிஷ்யருங்க அப்படின்றாரு. அவர் பாட்டிக்கு போயினே இருக்கார், மலையேறி போயிட்டே இருக்கார். இவங்களுக்கு ஒரே வருத்தம். நேராக ரமணர்கிட்ட போகிறாங்க. அவர் என்ன இப்படி பண்ணுறார், நாங்கள் உங்கள் சிஷ்யங்கன்னு சொன்னோம், ஒரு நடை உள்ளே வந்துட்டு பார்த்து போனால் என்ன அவருக்கு, அப்படியே போயின்னு இருக்காருன்னு. அப்போ அவர் சொன்னாராம், அசர்களா, அவரும் நானும் ஒன்றே தாண்டா, அதனால் நேரில் தான் பேசணும்னு இல்லை, நாங்கள் எப்பயும் பேசிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை ரமணர் சொன்னார். நாங்கள் 2 பேரும் ஒன்றுன்னு சொல்லுவோம். இப்போ திருவண்ணாமலையில் சேஷாதிரி சுவாமிகள் இருந்தார் இல்லையா, அவர் வந்து அம்பாள், ரமணர் முருகப்பெருமான். அதே முருகப்பெருமானுடைய சுவாமிநாதன்ற ஒரு ஃபார்ம் தான் பரமாச்சாரியாரும் கூட. அவர் பேரே சுவாமிநாதன் தான். அவர் பண்ணது அம்பாள் உபாசனை. அதனால் அவர் வந்து இவரை சேஷாதிரி சுவாமிகளை ரொம்ப சாகியப்படுத்தி சொல்லுவாராம். அதனால் இந்த உலகத்தில் 2வது விஷயம் இல்லை, அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர். யார் யார் எந்த சாமி கும்பிட்றாங்களோ அதில் எந்த குறையும் இல்லை. அவரவர் விதி வழி அடையன் என்றனரே, அவங்கவுங்க விதி கொண்டு போகிற போக்கில் போய் கடவுளை அடைவாங்க. அவரவர் தத்தமது அறிவகை சென்று அடையன் என்றனரே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு கைட் பண்ணி அவனை கூட்டின்னு போகும். அந்த ரூட்டில் போய் கடவுளை அடைவாங்க. எல்லாரும் அடையிறது ஒரே கடவுளை தான். கிளம்பாக்கம் வர்ற நீ ஜிஎஸ்டி ரோட்டில் வந்து வண்டலூர் ரோட்டில் வரலாம், ஓஎம்ஆரில் வரலாம், ஈசிஆரில் வந்து கட் பண்ணி கோலத்துலேருந்து இங்கே வரலாம், மகாபலிபுரத்துலேருந்து வரலாம், திருக்கழுக்குன்றத்துலேருந்து வரலாம், செங்கல்பட்டுலேருந்து வரலாம். வர்றதுக்கு கிளம்பாக்கத்துக்கு தானே, எந்த ரூட்டில் வந்தால் என்ன. அது மாதிரி நீ எந்த மதத்தினுடைய பேரால் எந்த கடவுளுடைய வழிமுறையில் வந்தாலையும் அடையிற இடம் ஒன்றே ஒன்று தான்.
ரெண்டாவது இந்த உலகத்தில் கிடையாது. இதெல்லாம் தெரியாதவங்க தான் மதத்தினுடைய பேரால் அடிச்சுக்குவாங்க. தெய்வம் பல பல சொல்லி பகை தீய வளர்ப்பவர் மூடர்னோம். கடவுள் பலது இருக்குன்னு சொல்லி பகையை தீயாக வளர்க்கிறவர்கள்லாம் முட்டாளுங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ரூப பேதங்களெல்லாம் தாண்டின ஒரு நிலை, அவ்வளோதான். ஒரு தண்ணி உனக்கு தாகம், நீ வெறுங்கையில் இப்படின்னா கூட தண்ணி கேட்குறேன்னு தெரிஞ்சிடும் அவனுக்கு, இல்லையா? பேசணுன்ற அவசியமே இல்லை. உனக்கு வேணும்னா நீ வாட்டர்லாம், பானிலாம், தண்ணின்லாம், நீர் கொடுத்தீரன்லாம், நீள் இஸ்தீரா நீள் இஸ்தாரா அப்படின்லாம், எல்லாம் ஒன்று தானே கேட்குற. உனக்கு இந்த பாஷையை வேணான்னு பேசாமல் இப்படி சொல்லிடு. கடவுளை நோக்கி பயணப்படுவதற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு அசாதாரணமான வில் பவர் வேண்டும் என்று தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதற்கு அப்பர் சுவாமிகளையும் அனந்தாழ்வாரையும் தாங்கள் மேற்கோள் காட்டுகிறீர்கள். ஆனால் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எண்ணம், வாக்கு, செயல், சிந்தனை என அனைத்திலுமே தூய்மை, நேர்மை, உண்மையை கடைபிடிப்பவர்களே அவனது திருவடியை சென்று அடைய முடியும் என்கிறார். அப்படியானால் கடவுளை நமக்குள்ளே உணரும் முன்பே அவனை சென்றடைய முடியுமா? அடைவது என்று ஒன்றும் இல்லை, அறிவதுன்னு ஒன்று இருக்கு. நீயே கடவுள் தான், எல்லாமே ஈஸ்வர சர்வபூதானம் தான், எல்லாமே கடவுள் தான் இந்த உலகத்தில். அப்போ நீ அடையிறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, அறிவது. நீ எதை தேடிக்கிட்டு இருக்கியோ அது உங்கள்கிட்டயே இருக்குன்னு அறிவது, அதுதான் செல்ஃப் ரியலைசேஷன். செல்ஃப்னா தான், தானாக அறிவது, செல்ஃப் ரியலைசிங். அதனால் கடவுள் என்பது நீ நினைக்கிற மாதிரி ஏதோ கல்லோ காகிதமோ மரமோ அதெல்லாம் கிடையாது. ஜனங்களுக்கு ஒரு கேரிகேச்சர் தேவைப்படுது, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தேவைப்படுது. அதனால் இந்த தெய்வங்கள், உருவங்கள் இதெல்லாம் வரைஞ்சி எல்லாம் கொண்டு வந்தாங்க. எதுவுமே கிடையாது. ஒரு புத்த விகாரம் உங்களுக்கு தெரியும். எந்த புத்த கோயிலுக்கு நீ தாய்லாண்டில் போனால் எங்கே போனாலும் நிறைய புத்தர் பொம்மைங்களை வச்சுருப்பாங்க. இஷ்டத்துக்கு புத்தர் பொம்மைங்களை தான் அடிக்க வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு ஆள் ரொம்ப குளிர்னு சொல்லி அந்த புத்த விகாரத்து வாசலில் நிற்கிறத பார்த்து மனாதிபதி மேலேருந்து கீழே இறங்கி சரி உள்ளே படுத்துக்கோன்னு சொல்லி கதவு திறந்து விட்றாரு. ராத்திரியில் பார்த்தா பொசுங்கிற வாசனை கேட்குது, தீயில் ஏதோ எரியிற வாசனை. பார்த்தா இந்த கஷ்டம் வந்தான்ல, அவன் நெருப்பு முட்டு ஒவ்வொரு புத்தர் பொம்மையில் மரத்தில் பண்ணது அது தூக்கி நெருப்பில் போட்டு குளிர் காய்ச்சிருக்கிறான். இவர் ஒரு ராஸ்கல், நான் உனக்கு எவ்வளோ பரிதாபப்பட்டு தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாக்க இந்த மாதிரி இறத்தி எச்சின்னு இருக்கியா, கிட்ட விட்டுன்றாரு. ஒன்றும் சொல்ல மாட்டேன், போடுவான். மறுநாள் காத்தால் வாக்கிங் போகிறாரு நம்ம பெரிய மடாதிபதி. நேற்று ராத்திரி துரத்தி விடப்பட்ட இந்த மனுஷன் என்ன பண்ணுறான், ஒரு மைல் கல்லில் அதுக்கிட்ட புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமின்னு பூ போட்டு கும்பிட்டுன்னுக்கிறான். இவர் என்ன லூஸாடா, அது மயில் கல்றா, அதை போய் நீ கும்பிட்டுன்னுக்கிறிய அப்படின்னா. அவன் சொன்னான், இந்த மயில் கல்லில் கண்ணு மூக்கு கையெல்லாம் வச்சு புத்தர் இப்படி உக்காந்துக்கிற மாதிரி வரைஞ்சாதான் உனக்கு புத்தர் தெரியுது, எனக்கு இப்பயே தெரியுதுன்னு. எனக்கு இப்பயே தெரியுது, எனக்கு திரும்பியும் ஷேப்பெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் ஓன் ரியலைசிங். உனக்கு நம்பிக்கை இருந்தாக்கா எல்லாத்துலேயும் தான் கடவுள் இருக்கார். இதில் கடவுள் இல்லை. எறும்பு முதலாகிய எல்லா ஜீவராசிகள்லேயும் கடவுள் தான் இருக்கார். நமக்கு அந்த பாஷை தெரியல. மோப்பக்குலையும் அனிச்சம்பூ இருக்கு இல்லையா, அது மூக்கு காற்று பட்டாவே அது குறைஞ்சி போதும், அப்படியே வாடி போதும். ஷிரடி சாய்பாபா இருந்தார். அப்படி கூரையில் ஒரு பல்லி கொட்டக்கடான்னு இவர் அதை பார்த்து சிரிச்சுன்னே இருக்கார். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பாபா சிரிக்கிறீங்க அப்படின்னு. இந்த பல்லியுடைய அக்கா பல்லி அவுரங்காபாத்துலேருந்து வந்துட்டுருக்கு, இதுக்கு எவ்வளோ சந்தோஷம் பாரு அப்படின்றாரு. ஏதோ பாபா தமாஷ் பண்ணுறாருன்னு நினச்சின்னுக்கிறாங்க, பல்லிக்கு ஏதோ அக்கா பல்லின்னு சொல்லி. அப்போது ஒரு ஃபேமிலி வராங்க, அவங்க பொட்டி படுக்கையெல்லாம் வச்சுட்டு உடனே இவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அவுரங்காபாத்லேருந்து வரோம். இப்போ இவங்க கொண்டு வந்த அந்த ஹோல்டால்னுவாங்க இல்லையா படுக்க, அதுலேருந்து ஒரு பல்லி குச்சி நேராக மேலே போய் அந்த பல்லி இந்த பல்லி நின்று கொட்டக்கொட்டான்னு பேசிக்குது. அப்போது ஒரு பல்லிக்கு அக்கா பல்லி இருக்கும், அது அவுரங்காபாத்லேருந்து வருது அப்படின்னு தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு பக்குவம் உள்ள ஒரு மகானா நீ மாறினியானா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் உணர்வு இருக்குங்கிறது உனக்கு புரிஞ்சிடும். அதுக்கும் இந்த லவ் ஹேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அதுக்குள்ளேயும் பேட்டர்னேஜஸ் எல்லாம் இருக்குங்கிறதெல்லாம் புரியும். ஆனால் நமக்கு புரியாமல் போகலாம். ஒரு ஜெகதீஷ் சந்திர போஸ் ஒரு கிரியோஃபோனிக் கேமராவை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சிட்டு ஒரு செடியை கிள்னா
அதுக்கு வலிக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்கான் இல்லையா? அப்போது நமக்கு தெரியல, இங்கே வெள்ளை செடிக்குது, நமக்கு அது புரிய மாட்டேன்னுது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேமரா கண்டுபிடிச்சி அதை மைன்யூட்டாக பிடிக்கிற அளவுக்கு ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிற போது நமக்கு தெரிஞ்சு போகுது அதுக்கு வலிக்குது செடிக்குங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஆப்பிரிக்காவில் எல்லாம் வந்து அமேசான் காடுகள்னு இருக்குது. நான் போயிருக்கேன் அமேசான் காட்டுக்கு. அங்கே ட்ரைபல்ஸ் இப்போல்லாம் கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டாங்க. அந்த காலத்தில் படு ட்ரைபல்ஸ் இருப்பாங்க. அவங்க கம்யூனிகேஷனே மரங்கள் வழியாக தான் பண்ணுவாங்களாம். இந்த ட்ரைபல் லேடி என்ன பண்ணுவான், ஏதோ அவனுக்கு வேண்டி சாப்பாடு வீட்டில் கூழோ கம்போ ஏதோ ரெடி பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட போய் மாமாய் அப்படின்னு வரும். அவன் வந்து அரை மைல் தெரியல எங்கேயோ விறகு வெட்டின்னு இருப்பான். அவன் அந்த மரத்து வழியாக அதை கேட்டுட்டு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு ரைட்டாக வந்துடுவான். ஸோ தேர் வேர் டைம்ஸ் when people are very sensitive, very fragile, they used to interact with nature. All the elements were so mixed up in him. When he walks, nature will itself rise up and say, here goes a man அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்வார். இவங்ககிட்ட எல்லா விதமான பஞ்சபூதங்களும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. இப்படி ஒருத்தர் நடந்து போனாக்கா இயற்கை தாய் கையெடுத்து இதோ ஒரு மனிதன் போகிறான்னு கும்பிடுற அளவுக்கு அவன் பெரிய நிலையை அடைஞ்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் இது சாத்தியமா? திருவொற்றியூரில் ஒரு சாமியார் உட்காந்துருந்தார். அந்த பக்கம் யார் போனாலையும் அந்த பாம்பு போகுது, பல்லி போகுது, குரங்கு போகுது இப்படி சொல்லினே போகிறான். வள்ளல் ராமலிங்கடிகளார் போனால் மாத்திரம் இதோ மனிதன் போகிறான்னு வரான். எல்லாரும் ஒரே பாடி தானே, அது எப்படி வள்ளலார் போனால் மனிதன் போகிறான், மற்றவங்கெல்லாம் போனால் மனுஷன் உடம்பில் இருந்தாலையும் பாம்பு பல்லி பூனைன்னு சொல்கிறார். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஆத்மாவில் ஒரு பரிபக்குவம் வந்த பின்னால் தான் அந்த எலிவேஷன் வருது. நீ உடம்பு மனுஷனாக இருக்கலாம், ஆனால் அந்த பரிபக்குவம் வராத வரைக்கும் உடம்பு தான் மனுஷன், உனக்குள்ளே இன்னும் கூட குரங்கு தான் உட்காந்துன்னு இருக்கு. இங்கே மாங்காடுலேருந்து வர வழியில் பட் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அங்கே இப்போ இருக்க மாட்டார், இறந்து போயிருப்பார். அவர் பேர் பட்டு பாபா, முஸ்லீம் பேரே பட்டு பாபா, சாதாரணமாக இருப்பார். நீ போன உடனே என்ன பண்ணுவார், ஒரு விளக்கு ஏற்றிட்டு அவர் வந்து நமாஸ் பண்ணிட்டு அதில் பேப்பரை இது பண்ணுவார். போனால் உன் ஆத்மா வந்து என்னான்றது அந்த பேப்பர் எரிஞ்சு சாம்பல் ஆகிறத வச்சு சொல்லுவார். உங்கள்கிட்ட மாடு இருக்குது, குரங்கு இருக்குது, ஆடு இருக்குது அப்படின்னு சொல்லுவார். பேப்பரை எரிச்ச உடனே உன் ஷேப் வரும், உன்னுடைய ஆத்மாவுடைய ஷேப் அதில் வரும். இருந்தார், இப்போ இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. இது மாதிரி இதெல்லாம் ஒரு வித்தை, குல வித்தை கல்லாமல் பாகம் போடணும். யாருக்கோ இந்த மாதிரியான சில அக்கல்ட் பவர்ஸ் வருது, அவங்களுக்கு தெரியும். இல்லைன்னா நாம் பேண்ட்டு சட்டையில் வேஷ்டி ஜிப்பா போட்டுருந்தாக்க அவன்லாம் மனுஷன்னு நினச்சிட்டு இருக்கோம். மனுஷன் கிடையாது, மனுஷன் உடம்புக்குள்ளே வேறு ஏதோ இருக்குதுங்கிறதுனால புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பெரிய மகான்கிட்ட போகிறீங்க, ஒரு சேஷாத்திரி சாமி, பரமாச்சாரியார், திருடி பாபா, அந்த மாதிரி யாரோ ஒருக்கிட்ட போகிறீங்க. போகிறபோது அவங்க வந்து உங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ நீ எப்படி இருக்கோ இந்த ட்ரெஸ்ஸில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஜென்மத்தில் உன்னை தெரியுமோ அந்த உருவத்தில் பார்ப்பாங்க. அவங்களுக்கும் உனக்கு என்ன கனெக்ஷன், அவங்களும் உலகத்தில் வந்திருக்காங்க, நீயும் உலகத்தில் வந்திருக்க. அதனால் எந்த ஜென்மத்தில் நீ அவங்களோட கனெக்டடுங்கிறத வச்சு அந்த ஜென்மத்தில் தெரிஞ்ச கனெக்ஷனில் அவங்க ஒன்றும் பார்ப்பாங்க. அப்போ நீ பார்க்குற பார்வை வேறு, அவங்க பார்க்குற பார்க்க வேறு. இந்த பாஷை வந்து ஜனங்களுக்கு சாதாரணமாக புரியுமா? இப்படிலாம் இருக்குது ஆன்மீகத்தில்ன்ட்டு நமக்கு புரியுமா? அதனால் ஆத்மா வேறு, சரீரம் வேறு. நீ பார்க்கிற புரிந்து கொள்ளுகிற பக்குவம் வேறு, பார்வை வேறு. மகான்கள் அவங்க நிலையில் பார்த்து புரிஞ்சுக்கிற பக்குவங்கள்லாம் வேறு. நான் உதாரணம் கூட சொல்லிக்கிறேன். மகாபாரத காலத்தில் நான் துரோணராக இருந்தேன்னு, ஏன்னா ராமாவதார காலத்தில் நான் ராமராக இருந்தேன். ஸோ ராமரை மாதிரி ஒரு பியூரிட்டன், அவர் கிருஷ்ணரை மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ஏகபத்தினி விரதனான ராமர் எங்க, ஏகபத்தினி விரதனான கிருஷ்ணர் எங்க? அந்த ரோல் பிளே பண்ணுவானால் இந்த ரோல் பிளே பண்ண முடியாது. அதனால் எனக்கு அடுத்த பிறவின்னு வந்தபோது எனக்கு துரோணருங்கிற வேடத்தை கொடுத்தாங்க. துரோணர் சாதாரண ஆள் இல்லை, அவர் பரஸ்பதி, குரு பகவான், ஜூபிட்டர். ஸோ துரோணருங்கிற வேஷத்தை கொடுக்குறாங்க. நான் அமெரிக்கா போய் பாஸ்டனில் அங்கே ஒரு டாக்டர், அந்த அம்மா பேர் வந்து டாக்டர் ஸ்வரூபா ராணி. அவங்க ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் அனஸ்தீஸ். உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு அனஸ்தீஸ் கூட வச்சுக்குவாங்க. இந்த குறிப்பிட்ட அளவு தான் உனக்கு அனஸ்தீஸை கொடுங்க, அது மேலே கொடுத்தானுக்கு நீ முழிக்க மாட்டே திருப்பியும். அந்த படிப்பை அவங்க படிச்சிருக்காங்க, விசாகப்பட்டினத்துக்காரங்க. அவங்க நான் இருந்த இடத்துக்கு வந்தாங்க. வந்து எனக்கு உங்ககிட்ட வீணை வாசிக்கணும் அப்படின்னா,
அம்மா டாக்டரு வாசிம்மான்னு அவங்க உட்காந்து வீணை வாசிக்கிறாங்களா, எனக்கு அவங்க தெரியல. ஏகலைவன் இல்லை மகாபாரத காலத்தில் அவன் உட்காந்து வீணை வாசிச்சுருக்கிறான். அந்தம்மா வீணெல்லாம் வாசிச்ச உடனே நான் அந்தம்மா கேட்குறேன், வெரி ஸ்ட்ரேஞ்ச் தாட்மா, எப்பயாவது உனக்கும் ஏகலைவனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கிறதா உனக்கு தெரியுமா, தெரிஞ்சதான்னு கேட்டேன். அவன் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுங்க, எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் தான் ஏகலைவன் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா. அப்போ நான் துரோணராக இருந்தபோது அந்த அம்மா ஏகலைவன் தான். அதுக்கு முன்னால் இப்போ நம்ம சந்திக்கிறோம் திருப்பியும் அமெரிக்காவில் பார்த்தியா கான்டாக்ட் வருது. இந்த ஓல்டு பர்த் கனெக்ஷன்ஸ்ன்றது இருக்குது, உங்களுக்கெல்லாம் கூட இருக்கும். இப்போ ரத்தனகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, அவங்க 1968 எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிழக்காக இருந்து பஸ்ஸு லேட்டாக ஆச்சுன்னு சொல்லி மலை மேலே போனவர். ஐயரை கொஞ்சம் கற்பூரம் காட்டுன்றாரு. ஐயர் கற்பூரம் இல்லையே மொழியாருன்றாரு. ஸோ அவனுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன கொடுக்க போகிறான்றாரு. முருகனுடைய கை வேல் அசைஞ்ச மாதிரி ஆண் கத்தின்னு போய் சாமி மேலே ஊந்து போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்லாம் கட்டி போட்டு முருகன் மேலே இந்த துண்டை கோமணமாக கட்டின்னு உட்காண்டார். அப்படி தான் அவர் உட்காந்தார். 1968 மார்ச் 20 உட்காந்தவர். ஒரு 54 வருஷத்தில் கோயில் ஸ்கூலு ஆஸ்பத்திரிலாம் கட்டார், நல்லா பண்ணிகிட்ருக்காரு. நான் ஃபஸ்ட்டு அவரை பார்க்கறதுக்கு போனேன். இந்த அருணாச்சல மகிமை சீரியலில் பரணிதரன் எழுதியிருந்தான், இந்த மாதிரி ஒரு சாமியார் உட்காந்துக்கிறாருன்னு. எல்லாரை பற்றியும் எழுதியிருந்தார், பூண்டி மகான் பற்றி அவரை பற்றி இவரை பற்றியும் எழுதியிருந்தார். இப்போ நான் நியூட்டன் கன்ஃபெக்ஷனரிக்கு போவேன், மோட்டர் சைக்கிள் வச்சுருந்தேன். அப்போ நான் மெட்ராஸ்லேருந்து சித்தூர் 120 கிலோமீட்டர் போவேன் நான் மோட்டர் சைக்கிள்லேயே. ஸோ சித்தூருக்கு போயிட்டு வர வழியில் பரணிதரன் எழுதுந்து இந்த கோயில் தான் போல இருக்குதுன்னு சொல்லிட்டு மலை மேலே போனேன். நான் அங்கே நின்றுருக்கேன், சாமி இங்கே எங்கேயோ இருந்திருக்காரு. அப்போ சுண்ணாம்பு கோயில் தான், இப்போ இருக்கிற கோயில் இல்லை. வேகம் என்கிட்ட ஓடி வந்தார். வந்து என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு, இதற்கு முன் இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறாயா அப்படின்னார். நான் வரல அப்படின்னா. நீ மோட்டர் சைக்கிள் வந்தாய், விட்டுவிடு, கார் கிடைக்கும் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றுமே இல்லை, இதுதான் எங்கள் ஃபஸ்ட்டு டயலாகு. அப்போ எங்கள் முதலாளிக்கே கார் கிடையாது. நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்னால் தான் அந்த கம்பெனி பெரிய கம்பெனி ஆச்சு. இப்போ வந்து கெமிக்கோன்னு ஒரு கம்பெனி மெட்ராஸ் ஃபெர்டிலைசருக்கு டேன்கி கான்ட்ராக்டர்ஸ், அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் நான் எடுத்து கொடுத்து ஒரே வருஷத்தில் 78 லட்சம் அந்த கம்பெனிக்கு, மார்வாடி கம்பெனி அது, லாபம் வந்து நானும் பெரிய ஆள் ஆகிட்டேன், அவங்களும் பெரிய ஆள் ஆகிட்டாங்க. அது வரைக்கும் முதலாளிக்கே கார் இல்லை. ஸோ அவர் சாமி கார் கிடைக்கும்னாலும் நான் சீரியஸாக எடுத்துக்கல, வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட வர்றபோது அம்பாசிடர் காரில் யங்ஸ்டர்ஸு அவங்க கூட, அந்த காலத்துலலாம் 2 கை விட்டுட்டு தான் நான் கார் இது மோட்டர் சைக்கிள் ஓட்டுவேன். வேகமாக வந்துகிட்டே இருக்கேன். ஒரு மாடு குறுக்கால் வந்துச்சு, அப்படியே போய் விழுந்தேன் கீழே. இப்படி கை வச்சா வலிக்கலை. அதனால் ஒரு லாரியில் மோட்டர் சைக்கிளை தூக்கி போட்டு ஆக்சிடென்ட் கேஸ் இருந்ததுனால ஸ்டான்லியில் போய் அட்மிட் ஆகிட்டேன். எனக்கு அந்த எலும்பு அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சேரவே இல்லை. இந்த இடத்துல காலர் போன்னுவாங்க, அதை அவங்க 8 கட்டு போட்டாங்க ஸ்டான்லியில். அது ரொம்ப நாள் ஆகும், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லி நான் ரொம்ப அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு புத்தூரில் போய் கட்டு போட்டினேன். அவன் எலும்பு ஒன்று சேர்த்துருவான், நான் ராங்காக ஒன்று சேர்த்துருவான். இப்படி ஆகிப்போச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ மறுநாள் அவர்கிட்டேருந்து எனக்கு ஒரு லெட்ரு வருது. அன்பா, குறிப்பால் உணர்த்தியும் இளமையின் துடுக்குத்தனத்திற்கு முன்னால் விதி விளையாடி விட்டது, மனதை தளர விட வேண்டாம், அருளாசியால். அப்படி எனக்கு ஆச்சரியம், எப்படா இந்த ஆளுக்கு நமக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயம்லாம் தெரியும்ன்ட்டு நல்லா ஆகி 1 மாதம் கழிச்சு அவர்கிட்ட போனேன். போய் சாமி எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு எப்படி தெரியும்னு. நான் இப்படி தான் பேசுவேன் அந்த காலத்துலேருந்து. அவர் மறைமலை எழிகள் எழுதிய தொலைவில் உணர்தல் என்ற புத்தகத்தை படித்து பார், விளக்கம் கிடைக்கும்னார். சரின்னு அங்கே தான் லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்குது மறைமலை எழிகள் லைப்ரரி. போனேன், அந்த புக்கை படித்தேன். அதில் என்னன்னா, இப்போ இந்த காற்றுல ஒலி அலைகள்லாம் போகுது, லைட் வேவ்ஸ் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ். அது மாதிரி தாட் வேவ்ஸ் கூட போயிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட இன்றைக்கி ரேடியோ இருக்குது, ஒலி அலைகளை பிடிச்சிட்டிங்க, டிவி இருக்குது, ஒலி அலைகளை பிடிச்சிங்க. தாட் வேவ்ஸை பிடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு கருவி வரல. இப்போ தான் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க $1 பில்லியன் செலவு பண்ணி ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்புகிறாங்க. அங்கே கான்டாக்ட் போயிடுச்சுனாக்கா நாசாவில் உட்காந்துட்டு இருக்கிற சயின்டிஸ்ட்டுக்கும் விண்வெளி அஸ்ட்ரோநாட்ஸுக்கும் கான்டாக்ட் இருக்கிறது இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு இருட்டான ரூமில் அந்த விண்வெளி வீரர்களையும் சயின்டிஸ்ட் யார் இருக்காங்களோ அவங்களையும் உட்கார வச்சு 2 பேர் மைண்டுக்குள்ளே பேசிக்கிற மாதிரி ட்ரைனிங் கொடுத்துன்னு இருக்காங்க.
அது வெற்றி பெற்றால் விஞ்ஞானபூர்வமாக உங்களுக்கு என்ன நிலைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் வரலாம். இப்போத்துக்கு மகான்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. அந்த புக்கில் அதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு லுக்கிங் பேக், நான் சாமிகிட்ட போவேன் வருவேன் இதெல்லாம் இருக்கும். அப்போ ஏன் அவருக்கு தோணுது? அவர் கோயிலுக்கு அவ்வளோ பேர் போகிறாங்க, அதில் முன்ன பின்ன சம்மந்தம் இல்லை. எனக்கு அப்போ மிஞ்சி போனால் 19 வயசு இருக்கும். அவர் என்னோட 8 வயசு பெரியவர். அவர் 27 வயசு தான் இருந்திருக்கும். அப்போ தான் உட்காந்துருக்காரு அவர் மலை மேலே. அப்போ ஓடி வந்து என்ன பிடிச்சி நீ மோட்டர் சைக்கிளை விட்டு கார் கடிக்க அந்த பாவனை ஏன் வருது? ஒரு க்ளோஸ் ஃபீலிங் ஏன் வருது? அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக். நான் அங்கே தான் இருப்பேன். இங்கேருந்து போயிட்டு நைட்டு அங்கே படுத்துக்குவேன். காலையில் அங்கேருந்து கிளம்பி நேராக ஆஃபீஸுக்கு வந்துடுவேன். அந்த மாதிரி எவ்வளோ காலங்கள், எவ்வளோ நாட்கள், அந்த மாதிரி பல விஷயங்கள். ஒரு நாடி காகபுஜண்டர் நாடி இங்கே ரமணி குருஜின்னு இருந்தார் 9 ராமநாதன் ஸ்ட்ரீட்டில், மகாலிங்கபுரம் ஐப்பன் கோயில் இல்லை, அதுக்கு எதிர்பாட. அவர்கிட்ட என்ன காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார், குருஜி சுந்தரராமன், திருவேற்காடு ராமதாஸ் சாமி, சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அண்ணா நகரில் இருந்தார் என் ஃப்ரெண்டு. எல்லோரும் நீங்கள் வாங்க பழனி கோயிலை பற்றி வரப்போகுது படிக்கணும், நீங்களும் வாங்கன்னு கூட்டின்னு போனாங்க. அப்போ அவர் வந்து சோழி போட்டு 8 விழுது அதில், அதை வச்சு படிக்க ஆரம்பிக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 8 விழுந்ததுக்கு காரணம் சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஆளை தேடி பிடிச்சி அவன் வீட்டில் போய் கூட்டின்னு வந்திருக்கீங்களே, அவனுக்கும் பழனிக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல இதை நான் படிக்கிற போது அவன் இருக்கணும், அதனால நீங்களாம் அவனை தேடி பிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்தீங்க, 8 ஒழிச்சது அப்படின்னு முதல் பாயிண்ட் சொல்கிறார். உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக இன்னொன்று சொல்கிறேன். இவனுக்கு வழிகாட்டியாக ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்றைக்கி கோயிலெலாம் கட்டின்னு இருக்கார் ரத்னகிரியில். அவர் இதுக்கு முன்பிறவியில் பழனியில் போகராக இருந்தார். பழனியில் போகராக இருந்தபோது இப்போ இன்றைக்கி சிவசங்கர் பாபா இருக்கிறவர் புலிப்பாணியாக இருந்தார். வியாக்கிரபாதர் என்ன பண்ணுவார், புலி வடிவம் எடுத்துன்னு போய் பூவெல்லாம் பறிச்சுன்னு வருவார், வியாக்கிரபாதர்னு பேர். அப்படி இருந்து சிஷ்யனாக இருந்து அந்த பழனி ஆண்டவன் சிலையை பண்ணுற காலத்தில் இவர் கூட இருந்திருக்காரு. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வெளிப்படுத்தப்பட வேண்டிய காலம்ன்றதுனால இது நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் போகராக இருந்து நவபாஷானத்தினால, நவபாஷானம்னா எல்லாம் என்ன நினச்சிருக்கிறாங்க, நவரத்னம் மோதிரம்னா என்ன 9 ரத்னம் இருக்கும். ஆனால் மற்றவங்க என்ன நினச்சிருக்கிறாங்க, 9 விதமான பாஷாணத்தை ஏதோ இடிச்சு வெத்தலை பீடா வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. அது ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு பாஷாணம். இப்போ இந்த யுகத்துக்கு குருவுடைய அருள் வரணும், இந்த கலியுகத்துக்கு குருவுடைய அருள் வரணும். குருவாய் வருவாய் அருள்வாய்க்கு வேணே. ஸோ அதில் பண்ண ஒரு விக்கிரகம். புதந்தி எப்போ வருமோ அப்போ, சுக்கரந்தி எப்போ வருமோ அப்போ, மாதிரி 9 விக்கிரகம் பண்ணார் போகர். அதெல்லாம் பழனி மலைக்கு தென்மேற்கு மூலையில் 120 மைல் தூரத்துக்குள்ள ஒரு ஜனங்களுக்கு தெரியாத ஒரு குகையில் இருக்குது. அந்த குகைக்கான வழி குருவாயூரப்பன் கோயில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒட்டி மகாதேவன் கோயில்னு ஒன்று இருக்கும். அந்த மகாதேவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு அம்பாள் கோயில் இருக்கும். ஸோ அந்த அம்பாள் கோயிலிருந்து இதுக்கு ஒரு வழி இருக்குது. பாம்புங்க காவல் காத்துருக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது அந்த சிலையில் ஒன்று எடுத்து கலியுகத்தில் பிரதிஷ்டை பண்ண வேண்டிய டைம் வருது. அது வந்தாக்கா இன்றைக்கி இருக்கிற இந்த அவல நிலை அனாச்சாரமெல்லாம் போய் ஜனங்களுக்கெல்லாம் நல்ல பக்தியெல்லாம் வந்துடும், ஜனங்கள்லாம் உருப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இதெல்லாம் இதில் வருது. சொல்லிவிட்டு உங்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்காக நாங்கள் சொல்கிறோம். ரத்னகிரியில் ஒரு கொலை நடந்தது இல்லையா, அது காரணம் சொல்கிறோம். அவர் போகராக இருந்து சிலைகளை செஞ்சிட்டு இருந்தபோது அந்த தூணுக்கு பின்னால் ஒரு சிஷ்யன் அது என்னான்னு ரகசியத்தை கண்டுன்னு போய் விற்று காசு பண்ணணுன்ட்டு ஒழிஞ்சின்னு பார்த்துன்னுக்கிறான். அவனை பார்த்துட்டு இன்னொரு சிஷ்யன் இந்த பக்கம் இருந்து ஓடி வர்றான். இவர் அவன்தான் திருடின்னு போக போகிறான்னு பக்கத்தில் இந்த கத்தி எடுத்து அவனை குத்திட்டான். அப்போ இவருக்கு 6 தலை நாகமா முருகப்பெருமான் அங்கேருந்து வழிகாட்டின்னு இருக்காரு. அவர் சாபம் விட்டாராம், இனி அவனை தப்பாக கொலை பண்ண, அந்த விதிகிட்ட சாபத்தில் இன்னொரு பிரிவில் இவன் அவனை கொலை பண்ணி அந்த பழியும் பாவம் உண்மையில வரும்னு வச்சு. இப்படியெல்லாம் இருக்குதுன்னா நம்புறியா நீ உலகத்தில்? இதெல்லாம் நடந்துச்சு ரத்னகிரியில். அப்போ அந்த கான்ஸ்டேபிள் சம்பங்கி மேஸ்திரி இவங்க 2 பேர் சிறுவங்களாக இருந்தவங்க. இந்த பிரிவில் இவர் சாமியார் ஆனாலும் ஒருத்தன் மேஸ்திரியாக வரான், ஒருத்தன் போலீஸாக வரான். இவன் அவனை குத்துறான். நியாயமாக பார்த்தா இவர் யாரை குத்துனாலும் அவன் இவரை குத்தணும். ஆனால் இவர் சாமியாகி போயிட்டார், கோயிலெலாம் கட்டணும். அதனால் அந்த பழிக்கு இணையான பாவம் இவருக்கு வரணும். அப்படி இந்த நிகழ்ச்சி நடந்தது. இருக்கு பாரு, அந்த பேராகிராஃப் தான் படிக்கணும். பூரணமாய்
அருள் பழனிப்பதிதனில் ஆதாரம் நிறைந்ததோர் அருள் வடிவம் கிட்டும் தனக்கென்று காயகல்பாதி வழிமுறைகளை கண்ட காலம் மறைந்திருந்து இவைகளை கவர்ந்து சென்று கால வழிதனில் உலகது மக்கள் தமக்கு தானது தன்னின் காரணத்தால் விலை பேசி விற்று அருள் தனம் காண வேண்டுமென்று எண்ணியோன் ஒருவன் தினம் தினம் மறைந்திருந்து இவற்றதன் சூட்சுமங்கள் உணர அம்பலத்தில் பதுங்கியே நின்றனன்றோ. காலத்தால் பதுங்கி நின்றவனை காரணம் கொண்ட சீடனும் கண்டனன்றோ. காலத்தால் கண்டதினால் சீடனை கொடுவாளால் குத்தி கொலை எனும் மாபாதகம் அவன் புரிந்திட்டான். அவன் புரிந்திட்ட காலம் கால வழிதனில் கண்டதோர் சீடனின் துன்பமது அறிந்ததினால் ஆங்கு ஆதாரமாய் அவனுக்கு அருந்துணையாய் நின்ற அரவம் வெகுண்டு எழுந்ததன்றோ. ஆனது அத்துணையத்தனை முன்ஜென்மமன்றே காரணக்கலிதனில் காணுதல் வேண்டுமென்ற காரணத்தினால் இஜென்மத்தே முன்னை காணுதல் போல் ஓர் மனித வடிவிருந்து விதியிட்ட தண்டனைதனை அவன் பெற்றிடுவான் என்பதையும் அதை அவன் இப்பிறவியில்தான் தான் சார்ந்த குன்றினில் காண்பான் என்பதையும் அத்தலத்திலே அவன் அருள் நிறைந்து கண்ட எழிலோன் கால வழிதனில் கோலாகலம் கொள்வான். இவையெல்லாம் தேவ ரகசியங்களன்றோ. பாரடா உனக்கு உரைப்பேன். கோலத்தால் குமரனும் அருள் வடிவம் ஏற்றான். கோலாகலத்துடன் அருள் ஆனந்தத்தில் அமைந்த அருளோன் சுகிர்தமும் உணர்ந்தோன். உகந்ததோர் அருள் ஒளி இஜென்மத்தே பிறவதாகி உன்னை பற்றி இறைவனால் உனக்கு அருள் ஆனந்தங்கள் அடிமையாய் அருள் திறத்தோடு எழுந்தவனின் சிரத்திலே ஒளி வீச வேண்டும் என்பது விதியாகுமன்றோ. இதெல்லாம் அந்த இப்போ நான் சொன்ன இது இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அதில் வருது. இதுக்கு சாட்சி அவங்கெல்லாம் யாருமே இல்லை, செத்து விட்டாங்க. சிவாச்சாரியாரும் இல்லை, இப்போ ராமதாஸ் சாமியும் இல்லை, குருஜி சுந்தரமும் இல்லை, சண்முக சிவமும் இல்லை. ஆனால் இந்த டேப் இருக்குது, இந்த பிரிண்ட் பண்ண புக்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போது வரக்கூடிய காலத்தில் என்ன நடக்கும்னா, அந்த 9 சிலையில் ஒரு சிலையில் அது பயனிலை எடுத்து பெருசாகும். அங்கே முருகர் உக்காந்த நாள்லேருந்து இந்த உலகத்தில் நீ பார்த்துன்னுக்கிற இந்த டென்ஷன் கன்ஃபியூஷன் எல்லாம் ராங் திங்ஸு எல்லாம் ஒழிஞ்சி ஒரு உருப்படுறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் வந்துடும். உலகத்தில் நல்ல காலம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதெல்லாம் எப்பயோ 84லேருந்து வரும். என்னை பற்றி வரும். அதில் செல்வனாய் சிறந்தவனாய் சிவவடிவ நாமம் அது பெற்றவனாய், நீ ரொம்ப வசதியானவன், ரொம்ப நல்லவன், சிவனுடைய பேரை வச்சுக்கிட்டு இருப்ப, அருள் நிறைந்த சடாட்சரத்தினாலும் அஷ்டாட்சரத்தினாலும் பரிவதாய் இறையொளி உன்னிடத்தில் இறங்கும் காலம் சித்திரை திங்கள் முழுமதி நாளன்றோ. சித்திரை மாதம் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலையில் வச்சு கடவுளுடைய அருள் உங்கள்கிட்ட இறங்க போகுது. எல்லாம் எப்போ 84 சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல முருகன் உங்கள்கிட்ட திருவண்ணாமலையில் வச்சு பேசினான் அப்படின்னு வரும். இதெல்லாம் நடந்துச்சு என் லைஃப்பில். திருவண்ணாமலைக்கு என்ன பேர்? வன்னியாச்சலம் அருணாச்சலம்னு பேர். வன்னி மரங்கள் நிறைந்த அருணாச்சலம்னு பேர். மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல பேசுவான். அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிடுச்சு. அமிர்த வருஷம் பவதி, அமிர்தத்தினால் மழை பெய்த மாதிரி உன் வாழ்க்கை அன்னிலிருந்து மாறி போச்சு. ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1989 உன் காதில் கடவுளுடைய சத்தங்களை நீ கேட்டாய். டேட்டோடு சொல்கிறாங்க, என்னைக்கு நடந்தது, என்ன நடந்தது எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கார் பரசர். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உனது வாழ்க்கை மாறிவிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகிகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் பார்க்குறவங்களுக்கு நீ ஏதோ வேர்ல்ட்லி பர்சன் மாதிரி தெரிவே, ஆனால் உன் மைண்ட் எப்பயுமே மேலே தான் இருக்குன்னு அர்த்தம். புத்தி எப்போதும் அமானுஷத்தில் தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுவாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழி நடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். மலை மீது உள்ள யோகினி மாதா சித்தி ஆகிறது என்னென்னா, அவன் அந்த உடம்பை விடணும். அப்போ உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். அது யார்? கிருஷ்ணவேணி அம்மா. அவங்க புதிய மலையில் கல்யாண தீர்த்தத்தில் இருந்தாங்க. அவங்க அங்கே அந்த ஆவியை உடம்புலேருந்து பிரித்த நேரத்தில் தான் நான் துர்கை கோயில் கட்டி அந்த ஸ்பிரிட்டை உட்கார வச்சேன். நம்ம துர்கை நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அது உயிர் துடிப்புள்ள ஆற்றல். அந்த அம்மா பண்ண தவத்தெல்லாம் கொண்டாந்து அதில் நம்ம இறக்கி வச்சுருக்கோம். அது ஆர்கானிக், இதுவும் ஆர்கானிக். இதுக்குள்ளே நான் இருக்கேன், அதுக்குள்ளே அந்த அம்மா இருக்கான்.
இப்படியெல்லாம் பல ரகசியங்கள் இருக்குது. அதனால் மலை மீது உள்ள அந்த யோகினி மாதா சித்தி ஆகிற போது உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். அப்படி தான் இந்த கோயில் வந்துச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். உனக்கு அந்த இடம்லாம் காட்டுவாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அதாவது நேரில் பார்க்கல இன்னும். ஆனால் இதுக்காக நான் திருவண்ணாமலை போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன், அது காட்சியெல்லாம் தெரியணும்ன்ட்டு. இப்போ அந்த இடம் எப்படி இருக்கும், என்ன ஏது எல்லாம் வந்து பார்த்துருக்கோம், நம்ம நேரில் பார்த்துருக்கோம். அந்த டைம் வர்றபோது தானாக கிடச்சிடும். பூர்வ ஜன்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களிலிருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வரக்கூடிய காலத்தில் 3 இடங்க. ஒன்று பழனி, அந்த விக்கிரகம் பரிசு ஆகணும். அதுக்கடுத்து என்ன, விருத்தாச்சலம். விருத்தாச்சலம் இல்லையா, நெய்வேலி பக்கத்தில், அங்கே பூமிக்கு அடியில் கோல்டன் சிட்டி ஒன்று இருக்குது. நீங்கள்லாம் அமிர்தசர் கோல்டன் டெம்பிள்ன்றீங்க, அப்படி இல்லை. நிஜமாகவே தங்கத்தினாலான ஒரு பட்டணம் விருத்தாச்சலம் இருக்குது. பாபா சொல்லிட்டாரு, நான் கடப்பாரோட போனேன்னா கிடைக்காது, எப்போ வரணுமோ அப்போ தான் வரும். அதுக்கு ப்ரூஃப் என்ன கொடுக்கலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் விருத்தாச்சலத்தில் இருக்கிற விருத்தகிரீஸ்வரர் சிவங்கிட்ட போய் எனக்கு பண கஷ்டன்றார். அப்போ அவர் அங்கே இருக்கிற ஒரு தங்க செங்கல் எடுத்து கொடுக்குறாரு. இவர் இதை நான் எடுத்து போனால் திருடுங்க பிடிங்குவாங்க அப்படின்னு சொல்லி, நான் மணிமுத்தாரில் போடுறேன், எனக்கு திருவாரூர் கமலாலி தெப்பக்குளத்தில் கொடுத்துருன்றாரு. இரு நீ இதே தான் கொடுக்குறியான்னு நான் பார்க்கணும். அதில் ஒரு பிட்டு எடுத்து நீங்கள் டெய்லர் கடை மாதிரி அவர் வச்சுக்கிறார் முடிச்சு, இதே தான் நீ கொடுக்குறியா பார்க்கலாம். அதே மாதிரி அங்கே போய் திருவாரூர் குளத்தில் கிடைக்கிது அந்த தங்க செங்கல். அப்போது தங்க செங்கல் சிவன் கொடுத்துருக்காருன்னா யார், சுந்தரருக்கு அந்த இடத்துல தங்கப்பட்டினம் இருக்கா? உங்கள் வரலாற்றுலேருந்தே நான் உனக்கு ப்ரூஃப் கொடுக்குறேன், இருக்கு. 3வது என்ன, சிதம்பர ரகசியம். எல்லோரும் அந்த 1050 ரூபா கொடுத்தானா அந்த கல்லில் இருக்கிறது இப்படி துணி எடுத்து காட்டுவான் அவன். சிதம்பர ரகசியம் அது கிடையாது. சிதம்பர ரகசியம் அங்கே போட்டுக்கிறேன் இல்லையா, அது சிதம்பர ரகசியோட ஒரு பாட்டு. ஆகாசம் பூமி ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சிவத்தாண்டவன் நடந்துக்கிட்டு இருக்கு. கோவிந்தராஜனும் சிவனும் ஒன்றே தான். நடராஜன் கோவிந்தராஜன் ஒரே ஆள் தான். மேலே சக்தி சகிட கணபதி, கீழே வந்து வராக நரசிம்மர். இதுதான் சிதம்பர ரகசியத்தோட ஒரு பாட்டு. மேலகிறாள் வராக, இது பிள்ளையார் சக்தி சகிட கணபதி, கீழகிறவர் வராக நரசிம்மர். இதையும் தொடாமல் இதையும் தொடாமல் ஒரு ஆளுங்கிற 3 நாமம். அதுதான் கோவிந்தராஜன். வலதுக்கை இப்படி, இடதுக்கை இப்படி, இடது கால் இப்படி. இதுதான் வந்து சிதம்பர ரகசியத்தோட பேசிக். இது வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தெரியும், சிதம்பர ரகசியம்னா என்னங்கிறதெல்லாம் தெரியும். இது மாதிரி நிறைய இருக்குது உலகத்தில். இப்போது ஒரு அழிவு வரும், அதுக்கு பின்னால் நிறைய பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோயில்கள்லாம் வெளியே வரப்போகுது. நிறைய கோயில்கள் பூமிக்கு அடியில். இந்த மாதிரி காலம் வந்து சக்கரம். காலம் என்பது கரங்கு போர் சுழன்று மேலது கீழா கீழது மேலா மாற்றும் தோற்றம் அப்படின்னு மனோன்மணித்தில் வர மாதிரி ஒரு கோயிலுக்கும் ஜாதகம் இருக்குது. சில கோயிலெலாம் கீழே போடும், சில கோயில் மேலே வரும். அந்த மாதிரி வரக்கூடிய காலத்தில் பூமிக்கு அடியில் இருக்கிற எவ்வளோ கோயில்கள் எல்லாம் மேலே வரப்போகுது. அண்டு இப்போ நீ எந்த கோயில்களில் ரொம்ப பிரகாசமாக நினச்சிருக்கியோ அதெல்லாம் ஜனங்க போய் கும்பிட முடியாத மாதிரி அடைஞ்சிக்க போகுது. இப்போ திருப்பதி கோயில் எல்லாரும் இவ்வளோ ஜனங்க போய் கும்பிட்டு நிற்கிறாங்க இல்லையா. திருப்பதி கோயிலுக்குள்ளே வந்து வனவிலங்குகளும் வந்து பண்ணியும் சுற்றினுக்குன்னா நீ நம்புறியா? நடக்க போகுது. நீ வேணால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு டைம் தான். அந்த வரி மாத்திரம் படி. Crocodiles would enter Tirupati temple. திருப்பதி கோயிலுக்குள்ளே முதலிங்க போகும். The temple would be closed for 3 days without worship. Venkateswara Swami's treasure would be stolen. கடவுளுடைய நகை நட்டெல்லாம் தீட்டுவாங்க. People of other religions and castes would become priests of Venkatachalam temple. மற்ற மதம் மற்ற ஜாதிக்காரங்க எல்லாம் போய் அங்கே சாமிக்கு மணி அடித்து பூஜை பண்ணுவாங்க. The Venkateswara Swami idol in Tirupati's right hand will move. அவருடைய கை வலது கை ஆடும். All routes to Tirupati would be blocked. திருப்பதிக்கு போகிற எல்லா பாதையும் அடைஞ்சு போயிடும். 120 temples situated all over India like Tirupati will be dismantled by anti-Hindu elements. 120 கோயில் அழிய போகுது. Kasi Visveswara temple would be closed for 40 days, and so also Sri Kalahasti and Sri Sailam. ஸ்ரீசைலம், காளஹஸ்தி, காசி விஸ்வநாதர், இந்த மாதிரி கோயில்கள் எல்லாம் பல நாட்கள் மூடப்பட போகின்றன. The sound of Om will be heard from Kapidwaja
when Tirumala was assaulted, and Garuda Dhwaja will be demolished. Ultimately, the idols of Lord Venkateshwara, Sri Kalahastishwara, Goddess Kanakadurga will be shifted to Brahmangari Murtam, and Tirumala will become the shelter of wild animals later. ஸோ எல்லாம் மாற வேண்டிய ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சொன்னது யார்? காலஞானம் என்ற நூலை எழுதிய வீரபிரமேந்திர சுவாமிகள். ஸோ வீரபிரமேந்திர சுவாமி எல்லாம் உலகத்தில் நடக்க போகுதுன்னு எழுதுனதெல்லாம் ஒரு புளிய மரத்துக்கடியில் பச்சு வச்சுட்டு போயிட்டார். அது வெளிப்பட வேண்டிய காலம் வந்தபோது டாக்டர் வேதவியாசனும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, ஒரு பிஹெச்டி வேறு பண்ணியிருக்காரு. இப்போது வந்து பெங்களூர்லேயும் ஹைதராபாத்லேயும் 2 வேதிக் யூனிவர்சிட்டி வச்சு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அவர் டெப்டி கலெக்டராக இருக்கிற போது வீரபிரமேந்திர சாமியோட வம்சத்தில் வந்த ஒருத்தர் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லி வீரபிரமேந்தர் உத்தரவு கொடுத்துருக்காருன்னு ஒரு ஓலைக்கட்டெல்லாம் கொடுக்குறாரு. அதில் வர்ற விஷயம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நடக்க தான் போகுது. பார்த்தாக்கா இதெல்லாம் நடக்குமான்ற மாதிரி இருக்கு இல்லையா? இதெல்லாம் நடக்க தான் போகுது. நீங்கள் வேணால் பார்த்துட்டே வாங்க. நீங்கள் இன்றைக்கி பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் எல்லாமே மாற வேண்டிய காலம் வரப்போகுது. டோட்டலாக எல்லாம் சேஞ்ச் ஆகிடும். இதில் ஒரு வரி அவங்க சொல்லலை, என்னென்னா திருப்பதி மலை மேலே இருக்கக்கூடிய சாமியுடைய எனர்ஜி தெற்கு நோக்கி நகர்ந்து ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ளே வசிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. தெய்வ செயல்புறம் நாடி தேவலோகத்து 18 சித்தர்களும் உனக்கு அருள் புரிய வந்திருக்கின்றனர். உன்னை ஒரு சித்தனாக்கி அருள் சக்தி கொடுத்து ஆசி அளிக்க அன்னப்பறவை மீது அன்னை சக்தி வந்திருக்கிறாள். அவளது அருள் பிள்ளை நீர். சிறுவயதில் தன்னை மீறிய ஆச்சரியப்படும் நிலையில் அருள் வழங்கும் சக்தி இருக்கு. ஏழுமலையான் சன்னிதானத்தில் இருந்து ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் உன் கரத்தில் இருந்து சுரக்கும் சக்தி இருக்கு. இது வேற, இது வந்து தெய்வ செயல்புறம்னு இருக்கு நாகர்கோவில் பக்கத்தில். அங்கே ஒரு சாமி இருந்தாங்க. அவர் சொன்னது இந்த மாதிரி ஸ்வஸ்திக் சுடர் வெளிச்சம் திருப்பதியில் இருக்கிறது உன் கையிலிருந்தே சுரக்கிற மாதிரி இருக்குன்னு. இது இல்லை நான் சொல்கிறது. திருப்பதி வெங்கடாஜலபதியுடைய சக்தியை தெற்கு நோக்கி நகர்ந்து ஒரு மனிதனுடைய உடம்புல வசிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. இதெல்லாம் நிறைய புக்கு போட்டுக்கிறேன். நான் யாரும் படிக்கிறதே இல்லை. இவ்வளோ பெரிய புக்கு போட்டுக்கிறேன். நாடிகள் போற்றும் நாயகன் சொல்லி இவ்வளோ பெரிய சைஸில் இவ்வளோ பெரிய புக்கு. அதில் எல்லாத்தையும் போட்டிருக்கேன். எந்தெந்த ஸ்கிரிப்டில் என்னென்ன வந்திருக்கு, எந்தெந்த மகான் என்ன சொல்கிறாங்க, எல்லாம் எப்படி நடக்க போகுது எல்லாமே நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது ஜனங்களுக்கு அதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஒன்று நிறைய பேருக்கு தமிழே தெரியல இந்த காலத்தில். அப்படியே தெரிஞ்சாலும் இதெல்லாம் படிக்கிற பழக்கன்றது ஜனங்களுக்கு கிடையாது. ஸோ இது எந்த ஒரு விஷயம் கூட நம்ம எப்பயோ சொல்லிட்டோம், பல விஷயங்கள் சொல்லிட்டோம், மக்களுக்கு மைண்டில் வாங்கலை யாரும். ஸோ ரத்தனகிரியில் எந்த பிறவியில் போகராக இருந்து அவர் பண்ணி ஆண்டவன் பண்ணார், இந்த பிறவியில் அதெல்லாம் ரியாக்ஷன் ஆகுதா இல்லையா? அப்படி தான் உங்கள் லைஃப்பில் கூட என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ரீவைண்டு ரீப்ளே இருக்கும். அதனால் கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்து உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். எல்லாமே ரீவைண்டு ரீப்ளே ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு தான். அதனால் வாழ்க்கையில் எதுவும் புதுசு இல்லை. நம்ம எல்லோரும் தெரிஞ்சவங்க தான், நம்ம எல்லோரும் சந்தித்தவங்க தான். நம்மளுக்குள்ளே ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்குது. அதனால தான் நீங்கள் எங்கிட்ட வர்றீங்க. இல்லைன்னா நாட்டில் கோயிலாக இல்லை, சாமியாராக இல்லை, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஏன் இங்கே வர்றீங்க இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட். ரொம்ப டைம் ஒன்றும் ஆகாது. கூடி சீக்கிரம் இதெல்லாம் நடக்க தான் போகுது. ஜஸ்ட் வெயிட். அப்போ நான் இப்போ சொல்லியிருக்கிறதுக்கு முன்னே சொன்னதெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றா ரிகலெக்ட் பண்ணி பாருங்கள். ஆமாடா இந்த ஆள் அன்றைக்கே சொல்லிக்கிறார் இதெல்லாம் அப்படின்னு உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின். திரு லக்ஷ்மிகாந்த சுவாமி என்ற ஜோதிடர் இந்த ராமராஜ்யம் சிவனுடைய பாதம் பட்ட இடம் என்றும் ஒரு யுகத்தில் இதன் பெயர் கைலையின் பாகம் என்று இருந்ததாகவும் பூமிக்கு அடியில் ஒரு புண்ணிய நதி ஓடுவதாகவும் வருங்காலத்தில் சப்த ரிஷிகளுக்கு ஆலயம் அமையப் போகிற இடமாக இருக்கப் போகிறது என்றும் தங்களது நாடியில் வந்ததாக மகாஜோதி ஆன்மீகத்தில் பதிவு செய்திருக்கிறார். ராமராஜ்யம்தான் கைலாயம். இங்கு பூமிக்கு அடியில் ஓடுகிற புண்ணிய நதி, சிவலிங்கம் இவற்றை பற்றி தாங்கள் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். இதில் சப்த ரிஷிகளுக்கு ஆலயம் என்று அவர் எதை குறிப்பிடுகிறார் என்று தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள். இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துக்கிறீங்க இல்லையா? இந்த இடம் பாரு எங்கே இருக்குது, எங்கேயோ கேளம்பாக்கத்தில் இருக்குது. 1999 நாங்கள் வந்து நீலாங்கரையிலேருந்து இங்கே வர்றபோது ஓயமாரி கிடையாது. இப்போ நீங்கள் பார்க்குற வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு கிடையாது. இந்த பட்டர்ஃப்ளைலேருந்து இங்கே வர்ற ரோடு இல்லையா, அது இப்படி இருக்கும். இந்த இடம் யாராவது கற்பனை பண்ணி பார்த்துருப்பாங்களா?
மெட்ராஸை விட்டு இவ்வளோ தள்ளி இருக்கிற ஒரு இடம், இவ்வளோ கோயில் வரப்போகுது, சர்ச்சு மசூதி ஜெயின் கோயில் புத்தர் கோயில் வரப்போகுது, இவ்வளோ ரூமு இவ்வளோ வசதி சொந்த ரோடு எல்லாம் போட்டு இப்படி ஜெகஜாலமாக இருக்க போகுதுன்னு யாராவது கற்பனையில் நினச்சி பார்த்தாங்களா? ஏன்னா இது காலத்தின் கட்டாயம். இப்போ நம்ம கேட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டருக்கு பூமிக்கு அடியில் ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை இந்த கோயிலுக்கு பேக் சைடில் கைலாச கணபதி இருக்கு இல்லையா, வாட்டர் ஃபால் சிவந்து இருக்கு இல்லையா, அங்கே எங்கேயோ வந்து இருக்கும். அப்போது பூமிக்கு அடியில் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, ஒரு அணையா விளக்கு இருக்குது. அண்டு அது வெளிவண்ண வேண்டிய காலம் வர்றபோது வரும். இப்போ ஜனங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எந்த வியாதி உலகத்தில் எங்கே போய் சுமார் ஆகலைன்னாலும் இங்கே வருவாங்க. கடவுள் வந்து இந்து முஸ்லீமு அந்த குரு இந்த குருன்னா யாரும் வரமாட்டான், அச்சின்னு சாவான். உடம்பு நல்லாகுதுன்னு சொல்லு. இப்போ நான் சங்கர் நேரத்திலாவுக்கு போகிறேன், அங்கே கிறிஸ்டினும் வர்றான் முஸ்லீம் வர்றான், அவனுக்கு கண்ணு நல்லாகணும். அந்த மாதிரி உடம்பு நல்லாகணும்னா மதத்தெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த இடத்துக்கு போனால் நல்லாகுதுன்னா எல்லோரும் வருவானுங்க. அந்த மாதிரி உலகத்தில் எல்லா ரிலிஜன்காரங்களும் இங்கே வர வேண்டிய ஒரு காலம் இருக்குது. வேறு ஒன்றும் இருக்காது, வந்து இங்கே தங்குவானுங்க. 3 நாள் இங்கே சாப்பிட்டுட்டு இருந்துட்டு போனால் எந்த வியாதியாக இருந்தாலும் சுமாராகிடும். உலகத்தில் எங்கே போய் தீராத எந்த வியாதியும் இந்த இடத்துல வந்து 3 நாள் தங்கி சாப்பிட்டு போனால் போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம இவ்வளோ இடம் கட்டி வச்சுக்கிறோம், இவ்வளோ பில்டிங் கட்டி வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட 1500 பேர் தங்கிறதுக்கு வசதி இருக்குது. அந்த மாதிரி வர்றபோது நீங்கள் ராமராஜா மெயின் கேட்டில் வந்து ராமராஜா ரோட்டில் வந்து இங்கே வந்து சாமியை சுற்றி பார்த்துக்கின்னு மேலே போய் அப்படி இறங்கி அந்த கேன்டீன்லையாவது இந்த கேன்டீன்லையாவது எங்கேயாவது சாப்பிட்டு இப்படி போயிட்டு கேட்டில் அப்படி போவேன். இதெல்லாம் நடக்குதான் போகுது, நீ வேணால் பார்த்துனே வா. இதெல்லாம் நடக்குதான் போகுது. வர ஜனங்க தங்கத்துக்காக தான் வந்து மகாஜோதி இருக்குது, ராமராஜா இருக்குது, கல்கி கெஸ்ட் இருக்குது, ஹரிஹராய் இருக்குது. எல்லாம் 1500 பேர் தங்கறதுக்கு வசதி பண்ணி வச்சுருக்கோம், ரோடு போட்டு வச்சுருக்கோம், அவனுக்கு இவ்வளோ கோயில் கட்டி வச்சுருக்கோம், சாப்பிட்றதுக்கு 5 இடம் இருக்குதுங்க. இன்னும் எல்லாத்தையும் திறக்கலை. எல்லாம் திறக்கிற காலம் வந்தால் தான் திறப்பேன். நான் எல்லாத்துக்கும் வசதி பண்ணிவிட்டு நான் ரெடியாக வச்சுன்னுக்கிறேன். ஐ ஆம் ரெடி, ஆர் யூ ரெடின்னு கடவுளை பார்த்து நான் கேள்வி கேட்டுனுக்கிறேன். ஏன்னா எனக்கு கொடுத்த வேலையை நான் பண்ணிட்டேன். இதுதான் கடவுள் எனக்கு கொடுத்த வேலை, நான் என் வேலையை நல்லா பண்ணிட்டேன். அந்த லேட் பண்ணேன் எனக்கு, நான் அதை பற்றி எல்லாம் லாஸ்ட் இஸ் ஃபார் ஹிம் நாட் ஃபார் மீ. நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன். சரி இவ்வளவும் பண்ணியிருக்கிறேன், ஏதாவது லைபிலிட்டி வச்சுருக்கிறேன்னா ₹1 கடன் கிடையாது. பெருக்கிறது முழுகிறது, உங்களுக்கு உட்காந்த இடத்துல பரிமாறுறது எல்லாத்துக்கும் வசதி பண்ணி. டாய்லெட் கழுவுறதெல்லாம் நீங்கள் தானே பண்ணுறீங்க. டாய்லெட் கழுவுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் போயிட்டாங்க. ஃபர்னிச்சராஜ் போயிட்டா எங்கவா, அவனுடைய அசோசியேட்ஸ் டைரக்டர்ஸ் அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ நீங்கள்லாம் இங்கே டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதை இந்த பொண்ணு தான் கழுவுறா. ஒரு டீம் வச்சுருக்கா. ஒரு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கினு ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் இருந்தா. அது மாதிரி ஒரு சாமி ஆகி போயிட்டா. ஒரு லெவலுக்கு மேலே இவ தான் வந்து வாரம் இங்கே டாய்லெட் கழுவி போகிறா. இவ கூட இன்னொரு டீம் வச்சுருக்கா, ஒரு 2-3 பேர் வச்சுருக்காங்க. எனக்கு டாய்லெட் கிளீனிங்கில் குருன்னு சொன்னால் கேப்டன் அங்கிள்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ மேஜர் சார் அவர் வந்து அவர் தான் எனக்கு டீச் பண்ணது. அவர்கிட்டே நான் நிறையா கற்றுண்டேன். அவர் தான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து எப்படி டாய்லெட் க்ளீன் பண்ணணுன்றது சொல்லி கொடுத்தாரு. ஒரு 2005 இருக்கும். அப்போ ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் டாய்லெட் க்ளீனிங்கு. ஸ்மால் டீமாக ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் அவர் ஆரம்பித்தார், அப்புறம் நான் ஜாயின் பண்ணேன், அப்புறம் விஜி ஜாயின் பண்ணாங்க, அப்புறம் மீனான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-16 இயர்ஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சகிப்புத்தன்மை, சின்ன வயசுலேருந்தே சகிப்புத்தன்மை இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் போக 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 பாபா சொன்ன மாதிரி எல்லாமே அதில் போட ஆரம்பிச்சிருவாங்க டாய்லெட்டில். ஸோ அதனால வந்து ட்ரைனேஜ் அடைச்சிக்கும், தண்ணி வந்து போகாது. ஸோ அப்போது அங்கிள் தான் வந்து கேப்டன் அங்கிள் தான் வந்து தவளை மாதிரி உட்காந்துட்டு கழுவுறதுக்கெலாம் சொல்லி கொடுப்பார். ஸோ சம்டைம் இப்போது டாய்லெட் கொஞ்சம் பெருசாக இருக்குது, எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குது. அப்போது இந்தியன் டாய்லெட் இருக்கும். ஸோ எனக்கு டாய்லெட் க்ளீனிங்கில் நிறையா கசப்பான அனுபவங்கள் இருக்குது. பட் அந்த சர்வீஸ் பண்ண 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 என்னுடைய ஆத்ம சுத்தி இருந்தது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு வந்து என்னுடைய ஆசை வந்து அது கடைசி வரைக்கும் பண்ணணும் தான், என்னுடைய பிராணம் இருக்கிற வரைக்கும். பட் இப்போ ஹெல்த் ரீசன்ஸ்னால என்னால் கொஞ்சம் பண்ண முடியல. அண்ட்
அது நிஜமாவே ஒரு தவம் தான். என் வாழ்க்கையில் நான் நிறைய மாற்றங்கள் பார்த்தேன். டாய்லெட் க்ளீனிங் பண்ண எனக்கு ஸ்கூலில் கிளாஸ் இருந்தால் கூட அது பண்ணிட்டு தான் போவேன். இல்லை அது கிளாஸ் முடிச்சுட்டு வந்து அது பண்ணுவேன். அது ஒரு தவமாக பண்ணிகிட்டு இருந்தோம். எனக்கு அங்கிள் சொல்லி கொடுத்தது எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ அது ஒரு பாக்கியமாக தான் கருதுறேன். ஸோ டாய்லெட் க்ளீனிங். தேங்க்யூ பாபு. உங்களுடைய அப்பா இருந்துட்டாங்க, அம்மாவும் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. அண்டு ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஜாபில் இருந்தவ சாமி மாதிரி ஆகிப்போட்டா. ஏதோ கோயில் குளம் சுற்றின்னுட்டு இருக்கா. இது ஒரு இப்போ புட்டபர்த்தி இருக்குன்னா அங்கே நாக்பூர்லேருந்து ஒரு குரூப் வருவாங்க, சத்யசாய் சேவா சமிதிக்காரங்க. அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் புட்டபர்த்தி பாபா. ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா டாய்லெட் கழுவுறது அவங்க தான் கழுவாங்க. அதுவும் புட்டபர்த்தியில் அப்போல்லாம் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. உங்கள் கிராமங்களில் வாருவாங்கள்ல, அந்த மாதிரி வாரி எடுத்துன்னு போகணும் மாட்டு வண்டியில். இதில் அப்படியெல்லாம் அந்த நாக்பூர்காரங்க பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு புட்டபர்த்தி பாபா. இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அங்கேயும் மாறி இருக்குது. நம்முடைய நார்மல் சிவிக் சென்ஸும் கொஞ்சம் மாறி இருக்குது. ட்ரைனேஜ் இதை லாரியில் எடுத்துன்னு போகிறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, பிட்டில் இந்த மாதிரி. அந்த காலத்தில் அப்படி இல்லை, தலையில் தூக்கின்னு போவாங்க குடையில் வச்சு. அப்படிலாம் இருந்த ஒரு காலம் இருந்தது. அது செய்கிறதுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இத்தனைக்கும் அவங்க சொன்ன மாதிரி பெரிய கம்பெனியில் வேலை செய்தவங்க. ஒரு பக்கம் டாய்லெட் கழுவா, இன்னொரு பக்கம் நம்ம ஸ்கூலில் ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுப்பா. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ரொம்ப நல்லா ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்குற ஒரு ஃபியூ நேம்ஸ் எடுத்தால் அலையன்ஸ் ஃப்ரெஞ்சஸ்லேயே சொல்லுவாங்க, இவங்க பேர்லாம் சொல்லுவாங்க. அவங்க கிட்ட நீங்கள் கற்றுக்கோங்க ஃப்ரெஞ்சுன்ற மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ சாக்ரிஃபைஸ்ன்றது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போய் தாடி வச்சுன்னு கையில் குச்சி வச்சுன்னுட்டு ஓம்ரின்னு சொல்கிறது இல்லை. மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி தான் ஆன்மீகம். ஊருக்கு உழைத்திடல் யோகம். நாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு மலையை மாதிரி காற்ற மாதிரி இந்த உலகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதுதான் தவம். அந்த தவம் எல்லாருக்கும் வந்துருமா? நீ சொல்லி பார்க்கலாம். ஈஸியான வேலையை நிறைய பேர் செய்வாங்க. இவங்க செய்கிறது ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மை தேவைப்படுகிற, ஆனால் அதை ஒரு ஹோல் ஹார்ட்டடாக செய்கிற ஒரு பாவனை, கடனேன்னு செய்யாமல். பல விஷயங்கள் இருக்குது இந்த ஆர்கனைசேஷனில். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா கடவுளுடைய சங்கல்பத்தில் நடக்குது. என்ன பிரெஞ்சு ராஜ் யார், நான் யார், அவன் ஏன் என்கிட்ட வரணும்? நீலாங்கரை டேஸ்லேருந்து இருக்கான்னு நினைக்கிறேன். எந்த வருஷம் வந்தோமா? 97 வந்துட்டாங்க. அப்போ 27 வருஷமாக ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். எவ்வளோ பேர் நம்மக்கிட்ட வந்திருப்பாங்க, ஓடி போயிருப்பாங்க. இல்லை இப்பயே கூட யாராவது வராங்க டிவியில் பார்த்துட்டு 5 மினிட்ஸ்க்கு மேலே அவங்களால இங்கே இருக்க முடியாது. வருவாங்க, இப்படி எப்படி பார்ப்பாங்க. நம்ம பிரசாதம் கொடுத்தோமான்னு இவங்களெல்லாம் துரத்தி விட்டு கொடுக்க சொல்லுவேன். இங்கேருந்து ஒரு சாரி ஜாமான் வச்சா ஒரு செல்யூட் அடிச்சுட்டு போயின்னு இருப்பாங்க. உட்கார கூட மாட்டாங்க. தேர் நாட் இன்ட்ரெஸ்டட். இப்போ இவ்வளோ பெரிய ஆம்பியன்ஸு, இங்கேருந்து ஓடி போய் என்ன தான் செய்ய போகிறாங்க நீயே சொல். இங்கேருந்து அவ்வளோ அவசரமாக ஓடி போய் வீட்டில் டிவி பார்க்க போகிறாங்களா, இல்லை அர்த்தம் அடிக்க போகிறாங்களா, ஏதாவது இப்படி தான் பண்ண போகிறாங்க. ப்ரொடக்டிவாக என்ன பண்ணிட போகிறாங்க. ஆனால் ஓடிக்கினே தான் இருப்பாங்க. அப்போ ஜனங்க இங்கே வர்றதுக்கும், இங்கே இதெல்லாம் 4 விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கும், பாட்டு டான்ஸ் எல்லாம் பார்க்கணுன்றதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பினை இருக்கணும். அந்த குடுப்பினை எல்லாருக்கும் வராது. அதான் நான் அடிக்கடி சொல்கிறேன், தவமும் தவமுடையாருக்கே யாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருள் இருந்தால் தான் நமக்கு அந்த எண்ணமே வரும், இல்லைன்னா வரவே வராது. ஸோ நீங்கள் ஹோல்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பல விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் உலகமே இங்கே வரப்போகுது. எங்கே போயும் தீராத வியாதி இங்கே வந்தால் நல்லாகும். அதுக்காக ஜனங்க வரப்போகிறாங்க. ஆயிரக்கணக்கில் வருவாங்க, இங்கே தங்குவாங்க. பெரிய பெரிய ஆளுங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடெண்ட்லாம் வருவானுங்க. காஞ்சி மடம் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துச்சா, அங்கே எப்படி ஜனாதிபதிகளும் எலிசபெத் ராணியும் வந்தாங்க. எலிசபெத் ராணியோடைய பொண்ணும் மருமகளும் ஆக்சிடெண்ட்டில் செத்து போட்ட உடனே பரமாச்சாரியாருக்கு ஃபோன் பண்ணி தயவு செஞ்சு பொண்ணுக்காக நீங்கள் மோட்சத்தம் ஏற்றுங்கன்னு எலிசபெத் குயினியான்னு சொல்கிறான் இல்லையா. கனெக்ஷன் இருக்கும். கனெக்ஷன் இல்லைனாக்கா அவங்களுக்கு என்ன தெரியும் நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றியெல்லாம் வந்தாங்களா இல்லையா. அவரை பற்றி எவ்வளோ புக்கு எழுதினாங்க. ரமண மகரிஷி எங்கேயோ கோமணம் கட்டின்னு உட்காந்து திருவண்ணாமலை. அவரை எவ்வளோ வெள்ளைக்காரங்க போய் பார்த்தாங்க, எவ்வளோ புக்கு அவரை பற்றியெல்லாம் வந்தது. சத்யசாய் ஒரு 65 லட்சம் பேருங்க அவரை தேடி போய் வந்தாங்களா இல்லையா. இல்லை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. யாரோ ஒரு வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் விட்டு இந்த ஊருக்கு இங்கே உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்து அனுபவித்து புக்கு போட்டு அது பண்ணி சர்வீஸ் பண்ணுறேன்னு வர்றது, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. எல்லாம்
ஒரு கடவுளுடைய பிளானில் இருக்குது இதெல்லாம். ஆல் ஆர் காட்ஸ் பிளான். அந்த மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் நடக்க தான் போகுது. அன்பென்னும் நதி தன்னில் ஆழ்வேனோ ஐயனே உன் நினைவில் அமிழேனோ. அன்பெனும் நதி தன்னில் ஆழ்வேனோ இன்ப நிலை தன்னில் கூடேனோ. இன்ப நிலை தன்னில் கூடேனோ. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.